மன்னி கிடந்துறங்கும் மாரிமலை முழைஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து மாரிமலை முழைஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரிமயிர் பொங்க எப்பாடும் பேடுதறி வேரிமயிர் பொங்க எப்பாடும் பேடுதறி மூறி நிமது முழகே புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணாவும் போதருமா போலே நீ பூவை பூவண்ணாவும் கோயில் நின்று இங்கனே போதருளி போதருமா போலே நீ பூவை பூவண்ணாவும் கோயில் நின்று இங்கனே போதருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாவந்த காரியமாராய்ந்து அருளேலோரெம்பவார் சீரிய சிங்காசனத்திலிருந்து யாவந்த காரியமாராய்ந்து அருளேலோரெம்பவார் பாவா हृदयं दृढवस्तुलग्रं मातादृसंश्च पितादृसंह भ्रातादृसंश्च सखादृसंह विद्यादृसंहो द्रविणं नृसिंह स्वामी नृसिंहः सकलं नृसिंहः मां प्रसुप्तां सञ्जीवयत्यखिलशक्तिधरस्वधाम्ना अन्यांश्चास्त्रचरणश्रवणत्वगादीन् प्राणान्नमो भगवते पुरुषाय तस्मै दिशन्तु मे देव सदा त्वदीया वीररघुराट् षठकोपहृद्यं वेदान्तदेशिकेन्द्रहं प्रपद्ये सम्प्राप्त अध्यात्मशास्त्रं नरहरिषडजित् रङ्गभूकारिजाभ्यां कारुण्यात् श्रीनृसिंहेन्द्रहरिषडरिपोः आत्मनिक्षेपधन्यं वेदान्ते भावदूकस्त्वमिति षडजिता रङ्ग पूर्वेण सूक्तं वाच्यं नारायणार्यं परमदमनुव्याख्यातमीडे सम्यं नीलातुङ्गस्तनगिरितटी सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्थ्यं स्वं श्रुतिशतशिरःशुद्धमध्यापयन्ति सोच्छिष्टायां सज्जनिगलितं या बलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नमैदमिदं भूयेवास्तु भूयः श्रीविष्णुचित्तकुलनन्दनकल्पवल्लीं श्रीरङ्गराज हरिचन्दन योगदृश्यां साक्षात् क्षमां करुणया कमलामिवान्यां கோதாமனந்தரணம் பிரபத்யே அஞ்சு குடிக்கு சந்ததியாய் ஆழ்வாழ் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையராய் பிஞ்சாய்ப்படுத்தாளை ஆண்டாளை நாளும் பத்தியுடன் வருத்தாய் மனமே மகந்து. நேத்தோட திருப்பா முடிஞ்சு போச்சு. இன்றைய தினம் கண்ணர் திருநாள். அஸ்திமா டோலை கண்டுறான். நாம் பணம் கொடுத்து கேட்க வேண்டிய பாட்டெல்லாம் பணம் கட்டி நமக்கு கேட்க முடியா பண்ணிருக்க. அந்த மாதிரி அற்புதமான பாடல்கள் இருந்தது. அடிக்கடி வர சொல்லும். பாசுரங்கள் பாக்கி இருக்கிறதுனால அந்த பாட்டை நிறுத்திட்டு உபன்யாசத்தை பண்ண முடியாத நேர்ந்தது.
இந்த பாட்டையே நிறைய கேட்டுருக்கலாம். அத்யுதமான ஆழ்வார் பாசுரம் ஒரு 10 பாடிவிட்டா. ரொம்ப சுஸ்வரமான பாட்டு, பக்தி பரவசமான பாட்டு, கேட்கிறதையும் பக்தி பரவசால ஆக்க முடியாது பண்ணுறதான பாட்டுகள். இந்த கடமை ஒன்று இருக்கிறதுனால இந்த உபன்யாசத்தையும் நடுவில் கேட்குறோம். அதனால் பாட்டு கேட்டவளுக்கு இந்த உபன்யாசம் பிடிக்காது. இருந்தாலும் இந்த மங்களாரத்தி பாக்கியிருக்கு 9:45 நான் நிறுத்திக்கிறேன். 10 நிமிஷத்தில் தீர்த்தம் பிரசாதமாகும். எல்லாரும் வாங்கிட்டு பார்த்துக்கலாம். அவகாசம் இருக்கிறவா, சௌகரியம் இருக்கிறவா இருக்கலாம். இன்றைய தினம் பாசுரம் உபன்யாசத்தில் மாறி மலை முழஞ்சில் மன்னி கடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து வேரி மயிர் பொங்க வெப்பாடும் போர்ந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா நன் கோயில் நின்றும் இங்கனே எழுந்தொருளி கோப்புடி சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தொருள். தினம் வாசல் நடக்கிற உபன்யாசம் இன்னைக்கு உள்ள நடக்கிறது. ஏன்னா கோப்புடி சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தொருள்வதற்காக லட்சுமி நரசிம்மன் இங்கே உள்ளே கூட்டுட்டான். அந்தந்த பக்கம் லட்சுமி நரசிம்மன், இந்தந்த பக்கம் கண்ணன். அதனால் விசித்திரமான சன்னிவேசத்தில் அமைஞ்சதான பாட்டு. அதுக்கு முந்தைய பாட்டுடைய சுவாபதேசம் அங்கண்மான் ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டில் கீழ் சங்கம் இருப்பார் போல் வந்து தெளிப்பெய்தும் கிங்கிணி வாய்ச்செய்து தாமரை பூ போலே செங்கன் சிரிச்சிறதே எம்மேல் விழியாவோ திங்களம் ஆதித்யன் விழுந்தார் போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியல் எங்கள் மேல் சாப்பம் விழுந்தேலோர் என்பவர் ஆச்சாரியால பிரார்த்திக்கிறார். இந்த ஆச்சாரியால பார்த்து பிரார்த்திக்கிறார், நீங்க 2 கண்ணையும் கொண்டு எங்களை கட்டாட்சிக்கணும். 2 கண்ணுனா ஞான கண் ஒன்று, ஊனக்கண் மாம்ச சக்ஷுஸ், ஞான சக்ஷுஸ் மாம்ச சக்ஷுஸ். ஞான கண்ணாலையும் கட்டாட்சிக்கணும், மாம்ச சக்ஷுஸாலையும் கட்டாட்சிக்கணும். ஆச்சாரிய கட்டாட்சத்தினால்தான் நமக்கு சாப்பம்லாம் போகும். பகவத் கட்டாட்சம் மட்டும் இருந்தால் போராது. ஆச்சாரிய கட்டாட்சம் இருந்தால்தான் அந்த பகவத் கட்டாட்சம் கிடைக்கும். அதனால ஆச்சாரியால பிரார்த்திக்கிறார். நாம என்ன பண்ண அகங்கார உமக்காரங்கள்லாம் விட்டுவிட்டு ஆச்சாரியாருடைய ஆசனத்துங்களே நாம் இருக்கணும். நடாதூர் எங்களாழ்வான்னு ஒருத்தர், அவர்கிட்ட நடாதூர் அம்மாள் காலக்ஷேபம் பண்ணார். அவர் திருவள்ளரில் அவதரிச்சவர் எங்களாழ்வான் என்பவர். அவர் முன்குடிமைக்கார சோழியன். அவர்கிட்டே போய் காலக்ஷேபம், இவ அப்பாவும் மகா வியாபகர் தான். இருந்தாலும் தன் பிள்ளைக்கு தானே வேதாந்த காலக்ஷேபம் சொன்னா பக்தியோட ஆச்சாரியன்கிட்ட காலக்ஷேபம் பண்ணாதான் வரும். அப்பான்றதுனால கொஞ்சம் அலட்சிய பாகத்தோடு இருப்பான். ஆனால் நான் உனக்கு வேதாந்த பாடம் சொல்ல, நீ போய் உனக்கு தனவடங்க சொல்லுன்னு திருவள்ளரை சோழியன்னு சொல்லி அனுப்பிச்சார். இந்த பஸ்ஸில் போயிட்டு அடுத்த பஸ்ஸில் திரும்பி ஊத்துட்டார் பிள்ளை. ஏன்டா திரும்பி ஊத்துட்டேன்னார். ஒரு பைத்தியத்துக்கிட்ட என்ன அனுப்பிச்சியே அவராக பாடம் சொல்லக்கூடியவர் அப்படின்னு போனவர் சொன்னார். என்ன நடந்தது சொல்லுன்னு கேட்டார் இவர். நான் போய் கதை திறந்தேன், நான் செத்தாவட்டு காலக்ஷேபத்துக்கு வான்னு சொன்னார் அவர். இந்த கதையை நான் கேட்டுருவோம், நீங்களும் கேட்டுருவோம் நானும் சொன்னேன் சொல்லிருப்பேன். நான் செத்தாவட்டு வான்னு சொன்னார், பைத்தியமா இருக்கேன்னு சொல்லிட்டு வந்தார். என்ன நடந்தது சொல்லியிருந்தார். கதவு தாப்பால் போட்டிருந்தது, கதவை தட்டினேன். யாருன்னு கேட்டார். என்ன பதில் சொன்னேன்னு கேட்டார். தாப்பனார். நான் தான் வந்திருக்கேன்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்ன பதில் என்ன, நான் செத்தாவட்டு வான்னு சொன்னார். பைத்தியக்காரா, இது உனக்கு புரியலையா? நான் செத்து போனாவட்டு வான்னு அர்த்தம் இல்லாததுக்கு நான் எண்ணம் இருக்கு, அகங்காரம் செத்து போனாவட்டு வரணும் அப்படின்றதான் அது அர்த்தம். நீ மறுபடி போய் கதவை தட்டு போ, யாருன்னு கேட்டால் தாசன்னு சொல்லும் அப்படின்னா. அப்படியா, ரொம்ப சந்தோஷம். மறுபடியும் போனால் அதே போல சொன்னார். இப்போ காலக்ஷேபம் சொன்னார். அதனால் ஆச்சாரியார்கிட்ட போச்சு தெக்தமானி, தெக்தமானகான்றதா அகங்காரங்கள் இல்லாமல் ஆச்சாரியார்கிட்ட காலக்ஷேபம் பண்ணணும். இந்த ராஜாக்களுக்கு உள்ள கர்வம் சாதாரண பிரகிருதி சம்பந்தம் உள்ள ஜீவனுக்கு உண்டு. அவன் க்ஷேத்திரத்துக்கு பெரிய ராஜ்யத்துக்கு அதிபதி, இவன் ஒரு சரீரத்துக்கு அதிபதி. அதுக்கும் க்ஷேத்திரம் இதம் சரீரம் கவுந்தேய க்ஷேத்திரமிச்சு அபிதீயத்தேன்னு இந்த சரீரத்துக்கு க்ஷேத்திரம்னு பேரு. அதுக்கு அதிபன் இவன், இந்த ஜீவன் இவனுடைய கஸ்டடியில் இருக்கிறதுனால க்ஷேத்திரிக ஏதத் யோவேத்தி தம் பிராகு க்ஷேத்திரஜா இது, இவனுக்காக க்ஷேத்திரஜன்னு பேரு. அது க்ஷேத்ராதீசன், சரீரத்துக்கு அதிபதியாக இருப்பான். அதனால இவனுக்கு அகங்காரங்கள் உண்டு. இந்த அகங்காரங்கள்லாம் போகணும். அங்கன் மாஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நன் பள்ளிக்கட்டில் கீழ் சங்கம் இருப்பார் போல அகங்காரங்களை விட்டுட்டு நாம் திருவடி கிட்ட ஒத்துருக்கோம். அதனால் ஆச்சாரியன் கிட்ட போச்சு அந்த சிஷ்யன் எப்படி சத்புத்தி சாது சேவி சமுச்சித சரிதா தத்துவ போதாபிலாஷி
சுஷூரு தியக்தமான பிரணிபதன பரக பிரஷ்னகால பிரதீட்சா. அந்த சத்புத்தி, நல்ல புத்தி உள்ளவனா இருக்கணும், சத்விஷயங்களே புத்தி உள்ளவனா இருக்கணும், சாது சேவி மகான்களை சேவிக்கிறதுல ஆசை உள்ளவனா இருக்கணும். அப்படி இருக்கணும். சத்புத்தி, சாது சேவி, சமுச்சித்த சரிதா, அவனுடைய பிரம்மச்சரிய ஆசிரம் தகுந்தாப்புல அவனுடைய நடவடிக்கை எல்லாம் இருக்கணும். இப்படிலாம் சிஷ்ய லட்சணம் நிறைய சொல்லிச்சு. தியக்தமான அகங்காரங்காரம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுங்க. அப்படி போய் ஆச்சாரியாவுடைய அவளுடைய பள்ளிக்கட்டில் அவள் ஆசனத்துக்கு கீழே இவன் தாழ நிற்கணும். அப்பதான் இவனுக்கு ஞானமானது வரும். அப்படி வந்து பள்ளிக்கட்டில் கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை செய்தோம். அதனால சரீரமே ஆத்மா என்ற எண்ணமும் ஸ்வதந்திராத்ம பிரமமும் வரக்கூடாது. பிரகிருத்தி ஆத்ம பிராந்தி கலத்தி சித லட்சணையா. இந்த சரீரத்தை ஆத்மான்னு நினைச்சாலும் குருகுல வாசம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. ஆத்மாவுக்கு மேல ஒரு பரமாத்மாவே கிடையாது. நான் தான் சர்வேஸ்வரன். அதுக்கு ஆச்சாரிய கட்டாட்சம் போகணுன்ற எண்ணம் உள்ள வந்து அங்க போகலாம். அந்த மாதிரி நாங்கள் வந்து சேர்ந்தோம். அப்படிப்பட்ட எங்கள் பேர்ல நிறுவனம் கிங்கிணி வாய் செய்த தாமரை பூ போல எங்கள் மேல் சிரிச்சு செங்கன் சிரிச்சதே விடியாகும். அதில் எங்களுக்கு தகுந்தாப்புல சின்ன சின்ன விஷயங்களை கொடுத்து சொல்லி கொடுத்து பாடம் சொல்லித்தரணும். பரிபூர்ணமாக கட்டாட்சிக்கணும். பாடம் சொல்ற போது கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லித்தரணும். சின்ன வித்தியார்த்திக்கு நிறைய சாஸ்திரார்த்தம் சொன்னால் புரியாது. அதில் எங்களுடைய நிலைமைக்கு தகுந்தா போய் சாத்மிக்க உபதேசம் செய்யணும்னு சொல்கிறேன். சாத்மிகனா குழந்தைக்கு இந்த கஞ்சி போடுற போது ஒரு வச்சு அடைச்சா செத்துவோம். அதுக்காக கொஞ்சம் போகணும் போடணும், அப்புறம் ஏப்பம் வந்தாட்டு போகணும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டால் தான் குழந்தை ஒரேடியாக வளரணும். நிறைய சாதம் போட்டால் அது ஜீவிக்காது. அந்த மாதிரி இதில் எங்களுக்கு நிறைய சாஸ்திரார்த்தம் சொல்லணும்னா எங்களுக்கு புரியவே புரியாது. சாத்மிக ஜெரிச்சா விட்டு ஒரு உண்டை உள்ள போய் ஏப்பம் வந்தாட்டு அப்புறம் மறுபடியும் ஒன்று போட்டு அடிச்சிக்க கூடாது. அந்த மாதிரி சாஸ்திரார்த்தத்தை திரிக்கக்கூடாது. அந்த மாதிரி சொல்ல வேணும். செங்கல் சிரிச்சதே எம்மேல் வழியாகவும் திங்களம் ஆதித்யன் வழுந்தார் போல் என்றதாக சொல்ற. செங்கன் சிரிச்சதே எம்மேல் வழியாகவும் இதுக்கு அழகான சுவாபதேசம். புள்ளம்பூதங்குடின்னு எங்கள் மடத்துக்கு சொந்தமான திவ்ய தேசம் ஒன்று இருக்கு. அந்த ஊரை பற்றி திருமங்கி ஆழ்வார் வர்ணிக்கிறார். பெருமாளை பற்றி வர்ணிக்கிறோம். பள்ளச்செருவில் கயலுகளை புல்லு பிள்ளைக்கு இறை தேடும் புள்ளம்பூதம் குடியானே. அந்த வயல்கள் நிறைய தீர்த்தம் இருக்கு. ஒரு நாள் கூட வற்றாது. அதில் நிறைய மீன்கள்லாம் இருக்கு. மீன்கள்லாம் ஒன்று எப்படிப்பட்ட மீன்கள், பெரிய பெரிய மீன்கள். அந்த அந்த வயல் காட்டில் அந்த பள்ளத்தில் பட்சிகள்லாம் வந்து மீன் சாப்பிட்றது. அதில் தன் குஞ்சுக்கு இறை தேடுறதுதான் அந்த பட்சி, தாய் பட்சிகள். அதுக்கு கூண்டில் குஞ்சுகள்லாம் இருக்கு. அதுக்கு மீன் தேடுறதுன்னு. மீனும் சமர்த்தமாக இருக்கு, நிறைய இருக்கு. நிறைய மீன் இருக்குச்சு. இது தன் குஞ்சுக்கு புல்லு பிள்ளைக்கு இறை தேடும். அது மீனை தேடுறதுன்னு சொன்ன பட்டர் காலக்ஷேபம் சாய்கிறார். நஞ்சியர் கேட்டுறார். அது நிறைய மீன் சொல்றதுன்ற. அப்படிச்சே அது மீனை தேடுவானே. இப்ப செருவு நிறைய கயல் உகழா நிற்க இறை தேடுவானே. தேடுறதுன்னு இல்லாத போனாலும் தேடணும். குறைச்சதா இருந்தா தரும். நிறைய இருக்கு. அப்படி அழக போட்டா உடனே மீன் வர வேண்டியது தேடுவானேன்னு கேட்டேன். அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னா சரியா இருக்கும். பழைய காலத்துல ததியாரத்து லட்டு உண்டையா பிடிப்பா. அப்படி பூந்தியா தூவ மாட்டான். அதுவும் தங்காத்துல பிடிச்ச லட்டை ஊரெல்லாம் தெரியணும்னா கையில கொடுத்து அனுப்பிப்பா. பெரிய லட்டா எடுத்து அந்த காயில குழந்தைகள் வாசல் எடுத்து போனா காக்காயெல்லாம் பிடிங்கிட்டு போகாது. அப்படி எல்லாம் பயந்து காக்கா போகணும்னு பயந்த காலம். இவ்வளவு பெரிய லட்டா கொடுத்தா அப்படின்னு சொல்லுவா வாரத்துல. அதுல ஒரு சந்தோஷ காலம். அந்த மாதிரி பெரிய பெரிய உண்டையா லட்டு பிடிப்பேன். பெரிய ததியார கோஷ்டி நடக்குது. பெரிய பெரிய உண்டையா போட்டுருக்கா. ஒரு சின்ன பொடி பையன் எனக்கு முழு லட்டா வேணும் ஆசைப்படுறது. அந்த ஜோர்த்தாலடைய அடிக்க எடுக்கும் போது அதுல லட்டு உண்டையை தேடுற. ஏமா நிறைய லட்டு இருக்கு தேடுவாருன்னு கேட்கறது அந்த பையன். அவர் சொல்ற, நீயோ பொடி பையன்டா, அவ்வளவு பெரிய லட்டை போட்டா வந்தாலும் சாப்பிட முடியாது, உனக்கு தகுந்தாப்புல சின்ன லட்டை தேடுறேன்னு. அதுல இருக்கிறது முத்து பெரிய பெரிய லட்டா இருக்கு. அந்த குழந்தைக்கு போடுச்சு அவ்வளவு பெரிய லட்டை போடலாமா? அதுக்காக சின்ன லட்டு ஆப்பிள தேடுறேன். ஒருத்தர் சன்னதிக்கு வந்தார், தட்டு சமர்ப்பிச்சார். எல்லாரும் ரூபா போட்டார். அவருக்கு ரூபா போடணும்னு தோணித்து. பரிசு நிறைய கரன்சி போட்டா அடுக்கி வச்சிருக்கார். ரூபாயை தேடுற. புரிஞ்சு போச்சு இல்லையா? எல்லாம் 500 ரூபாய் நோட்டு. அதுல ஒரு 2 ரூபாய் நோட்டை தேடி தேடி எடுக்கிற ஆப்பிள. இங்க சமர்ப்பிக்கிறது 2 ரூபாய். நம்ம சேஷாந்தி இருக்கார் இல்லையா, அவா சபைக்கு போனா 500 ரூபாயா போடுவா. அங்க போட்டாலும் எங்களுக்கு தான் வரும். அந்த மாதிரி அந்தந்த இடத்துக்கு போடுச்ச ஒரு சமயத்து வந்தா இங்க 500 ரூபாய் நோட்டு 2 ரூபாய் தேடுறாப்புல. இது என்ன ஆகுது? தான் சாப்பிடுறதுக்கு பெரிய பெரிய மீன்கள் கிடைச்சி வருது. புல்லு
பிள்ளைக்கு எதை தோணும் அந்த பாசுரத்தை கவனிக்கணும். சின்ன குஞ்சு குழந்தைக்கு அவ்வளவு பெரிய மீனை கொடுத்தா அது தடிச்சுக்கணும். அதுக்காக அந்த சின்ன குழந்தைக்கு தந்தால் சின்ன மீனை தரதான் இருக்குதா. பெரிய பெரிய மீன்கள் 500 ரூபாய் நோட்டாவே இருக்கு, பெரிய பெரிய மீனா இருக்குது. அதுக்காக சின்ன மீனா தேடுறதுன்னு வியாக்கியானம் பண்ண. அந்த மாதிரியா சாத்மிக செங்கன் சிரிச்சிருதே எம்மேல் விழியாகும் மின் பள்ளிக்கட்டில் கீழ் செங்கம் இருப்பார் போது. அதனால ஆச்சாரியாருடைய அனுகிரகம் இருந்தால்தான் நமக்கு ஞானம் வரும். சர்வேஸ்வரன் எம்பெருமான் கூட குருகுல வாசம் தானே பண்ணான். திருவாரூர் பக்கத்துல திருக்கண்ணமங்கைன்னு ஒரு திவ்ய தேசம் இருக்கு இல்லையா, அங்க பெருமாளுக்கு பக்த வத்சல்னு சொன்னான். அந்த பெருமாளை பத்தி திருமங்கையாளர் 10 பாசுரம் பாடினார். கண்ணமங்கையுள் கண்டுகொண்டேன் என்று காதலால் கலிகன்றி உரை செய்த வண்ண ஒன் தமிழ் 9 ஓடிவை வல்லராய் விண்ணில் மகிழ் வைத்துவர். ஆகாசத்துல போய் தேவத்தோட கூட இருப்பார். இப்படி 10 பாசுரத்தை விண்ணப்பம் பண்ணார். முகத்தை பார்த்தா பெருமாளுக்கு புரியல போல தெரியுது. அவருக்கு புரிஞ்சுதா இல்லையான்னு முகத்தை பார்த்தாலே தெரியும். மகாராஷ்டிரக்காரர் தமிழ்ல பேசினா அவருக்கு புரியலன்னு தெரியுதோ இல்லையோ. புரிஞ்சின்றால் முகம் வேறையா இருக்கும், புரியாத முகம் வேறையா இருக்கும். பெருமாளுக்கு பார்த்தா புரியல, பேந்த நிற்கிறான். திருமங்கியாழ்வார் தமிழ் அவருக்கு புரியல. திருமங்கியாழ்வார் தமிழ் ஒரு சொந்த தமிழ். அந்த தமிழை புரிஞ்சுக்கிறதுக்கு அவரால் முடியாத சர்வைக்கிறான் எம்பெருமான. மெய்மை சொல்லில் வெண் செங்கம் ஒன்றேந்திய கண்ண நுண்தனக்கும் குறிப்பாக கற்கலாம் கவியின் பொருள் தானே. உனக்கு நான் உன் தெய்வமா இருந்தால் உன்னை பத்தி நான் பாடிட்டேன். இது அர்த்தம் புரிஞ்சுக்கணுமா இருந்தா அர்த்தம் புரிஞ்சுக்கணும் இருந்தா நீ தெய்வமா இருந்தால் மட்டும் போராது. ஆச்சாரிய வாசம் குருகுல வாசம் பண்ணாதான். இப்போ ஏதாவது உதாரணம் சொன்னா தப்பா படும். ரொம்ப பெரிய பணக்காரன் படிக்க தெரியாது, ஆத்துக்காரி படிச்சவளா வந்துட்டா ஒரு லெட்டர் எழுதினா அதான் அப்படியே சேர்த்து வைக்கிறான். முன்னாடியே லெட்டர்லாம் எழுதிருக்கேன் என்ன அர்த்தம்னு அப்படியே உங்களுக்கு புரியாது. நான் சொல்லி தெரியாது வாசி பழகி சொல்லுவார். அதுக்காக எழுத்தே கற்றுக் கொடுப்பார். அந்த மாதிரி திருமங்கியாழ்வார் எழுதின கடுதாசி அவருக்கு புரியல, பாட்டு புரியல. அப்ப சொல்ற மெய்மை சொல்லில் வெண் செங்கம் ஒன்றேந்திய கண்ண நுண்தனக்கும் குறிப்பாக கற்கலாம் கவியின் பொருள் தானே. உனக்கு புரியலன்னா என்கிட்ட நீ சிஷ்யனாயிரு, நான் உனக்கு பாடம் சொல்லி தரேன்ற. யாரு? ஆழ்வார். பெருமாளுக்கு கொஞ்சம் கோபம் வந்துடுது. ஓய் உங்ககிட்டயா போய் நான் சிஷ்யனா இருக்கிறதுன்னு கேட்டேன். உடனே பெரிய ஆச்சாரம் சப்போர்ட் பண்ற. நீ என்ன குருகுலவாசமே பண்ணாதவனா? சொத சர்வைக்குனா இருமாந்திருந்தால் போதாது. வேதங்கள்லாம் உனக்கு சொத சர்வைக்குன்னு சொல்லிவிடுது. அந்த டைட்டில் வந்து விட்டா நீ இருமாந்திர டைட்டில் சுலபமா வந்து இல்லாதே டைட்டில் வந்துடும். இப்போ டாக்டர் பட்டம் எத்தனை வருது, கௌரவத்துக்குள்ள டாக்டர் பட்டம் இல்லையா? அதுவும் தமிழ்நாட்டில் எல்லா யூனிவர்சிட்டி சேர்ந்து ஒருத்தனைக்கே கொடுக்குது டாக்டர் பட்டம் ஒருத்திக்கே. அது புரிய வேண்டாம் தான் பொதுவாக ஒருத்தர்னு சொன்னேன். அந்த மாதிரி கொடுக்குறது. இதெல்லாம் படிக்கணும், டாக்டரேட் எழுதணும் நிர்பந்தம் இல்லை. அதனால டைட்டில் வந்துடுது. வேதமாக உபனிஷத்து வந்து சர்வைக்கு நம்ம சர்வைக்குன்னு சொல்லிவிடுது. அந்த சர்வைக்குன்னு பேர் தந்தாப்புல நமக்கு அர்த்தம் தெரியாது, வாஸ்தவம். அதனால சொத்த சர்வைக்குனா இருமாந்திருந்தால் போறாது. என்னோட தாழ்ந்து அதிகரிக்கலாம் திருமங்கியாழ்வார் சாகர். என்கிட்ட சிஷ்ணா இருந்து நீ அது தெரிஞ்சுதா தெரிஞ்சுக்கலாம். உங்கள்கிட்ட போய் சிஷ்ணா இருக்குன்னு கேட்டார். சப்போர்ட் அவர் பெரியவாச்சன் பண்றார். ஒரு சாந்தீபினி பக்கல வசிட்டின் பக்கல தாழ்ந்து அதிகரிக்க கடவை உனக்கு ஆழ்வார் பக்கல நின்று தாழ நின்று அதிகரிக்க தாழ்வோன்னு கேட்டார். நீ சாந்தீபினி கிட்ட வாசிக்கல, கிருஷ்ணாவதாரத்துல அவன் கேட்டா தலையாட்டும். ராமாவதாரத்தை வசிஷ்டன் கிட்ட வாசிக்கல, அதை காட்டும் ஆழ்வார் குறைஞ்சு போட்டார், வாசிட்டாங்கிட்ட அப்படின்னு பெருமாள் பார்த்து மிரட்டா இருக்கு. அப்புறம் வாசிட்டா இருக்க பறஞ்சு பூச்சி வச்சுக்கோ. அந்த மாதிரி அந்த சங்கன் சிரிச்சதே மேல் வழியாவோ திங்கள மாதிரி வந்தால் அப்படி ஆச்சாரிய கட்டாட்சம் இருந்தால் ஞானங்கள் வரும்போதுதான் சாச்சார். அப்போ உடனே கிருஷ்ணன் பார்த்தான். இது வரைக்கும் நப்பின பிராட்டி தம் பக்கத்துல இருந்தா, அதான் கொஞ்சம் பிகு பண்ணிட்டு இருந்தான். இப்ப தங்கிட்டு இருக்க நப்பின பிராட்டி என்ன பண்ணிட்டா, அந்த பசங்களோட சேர்ந்து விட்டா. ஏன் அவள் கட்டில இறங்கி வந்து பசங்களோட சேர்ந்துட்டா. அந்த பசங்களோட சேர்ந்த உடனே என்னாச்சு, நப்பின பிராட்டி சப்போர்ட் அவளுக்கு வந்துருத்தான். நப்பின பிராட்டி சொன்ன பிரகாரம் நீங்க செய்யறவன் ஆள் நப்பின கூட்டி அந்த பசங்கள் வந்த காரியம் என்ன சொல்லுங்கன்னு கேட்டான். நமக்கு எல்லா ஏற்றம் நப்பினை பிராட்டியினாலே, அப்படிப்பட்ட அவளோட ஒரு கோவையாக இருக்கும் இவர்கள் இப்படி சொல்வதே என்ன சொன்ன, அபிமான பங்கமாய் வந்து பள்ளிக்கட்டில்கள் சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம்னு எங்களுக்கு அகங்காரங்களாம் போயிடுது, உன்னை விட்டா வேற கத்தி இல்லை, நான் உங்ககிட்டயே வந்துட்டோம் அப்படின்றதா இவ பாவம் ரொம்ப
கஷ்டப்பட்டு சொன்னாலும் அதை கேட்ட உடனே என்னாச்சு, பெருமாளுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. நீங்கள்லாம் அதாவது இப்போ அப்பா அம்மா இருக்கிற பசங்க, ரொம்ப பணக்கார பசங்க விளையாட்டு விளையாடும். நான் பிச்சைக்கார வேஷம் போட்டுருன்னு கண்ணை நிறுத்தி மறைச்சது, அம்மா கண் இல்லாத கபோதியம்மா பிச்சை போடுங்கோ அப்படின்னு வேஷம் போட்டு விளையாடுச்சுன்னா உடனே அவள் அப்பா அம்மா என்ன பண்ணுவா, என் பைத்தியம் நாங்களாம் இருந்துச்சு இந்த மாதிரிலாம் வேஷம் போடு, ராஜா வேஷம் போடு, ராணி வேஷம் போடுன்னு அந்த பசங்களை சொல்லுவா இல்லையா. நாங்கள் நிறைய சம்பாதிக்கிறோம், ஒன்று செல்லமாக வச்சுருக்கோம், நீ போய் கண் இல்லாத கபோதியம்மா பிச்சை போடு, இப்படி அவர் விளையாட்டு விளையாடுவார். ராஜா ராணி படம். அதுபோல் இவர்களாம் கத்தியே இல்லாமல் போயிடுது, உன் பட்டில் கட்டில் விழுந்துட்டோம், நீ அனுகிரகம் பண்ணணும். இந்த பெண்கள்லாம் பிரார்த்திச்சா கண்ணனுக்கு கண்ணில் ஜலம் ஊற்றும். ஏன்னா இப்போ இவள் கோஷ்டில் யார் இருக்கா, நப்பின்னு பிராட்டி போய் சேர்ந்துட்டா. நப்பின்னு பிராட்டினால்தான் எனக்கு எல்லா க்ஷேமம்னு பெருமாள் நினைச்சிட்டு இருக்கார். பெருமாள் பிராட்டினால்தானே பெருமாளுக்கு எல்லா பெருமையும். என்னை நெகிழ்க்கிலும் என்னுடைய நல்லஞ்சன் தன்னை அகழ்விக்க தானும் கில்லா இனி பின்னை நடும்பனை தோல் மகிழ்ச்சியுடைய முன்னே அமரர் முழு முதலானேன்னு பின்னை நெடுந்தோள் பனை மகிழ்ச்சியோடு நப்பினை பிராட்டி கல்யாணம் பண்ணிட்டுதான் கண்ணனுக்கு எல்லா அனுப்புறோம், எல்லா க்ஷேமங்களும் வந்து. அதில் எனக்கு எல்லா விதமான நன்மையும் கொடுத்தோம் நப்பின பிராட்டி. அந்த நப்பின பிராட்டி உங்க கோஷ்டில் இருந்துச்சு, நீங்க தன்னை அகத்திகள் அநாதர்கள் சொல்லிக்கலாமா? எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, வந்த காரியத்தை சொல்லுங்க நான் கவனிக்கிறேன்னு சொன்னான். நைச்சானுசந்தானம் பண்ணா தன்னை பத்தி ரொம்ப கத்தி இல்லாதுன்னு சொன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். கிடாம்பி ஆச்சான்னு ஒருத்தர் பாஷிகார்கிட்ட மறுபடி கைங்கரியம் பண்ணுவார். அவர் திருமால் சோலை எம்பெருமானுக்கு போயிருந்தார். நீ பெரிய இடத்துல வந்திருக்கிற, ஏதாவது ஒரு நல்வார்த்தை சொல்லும், ஸ்தோத்திரங்கள் சொல்லும்னு கேட்டார். அவர் அகதிம் சரணாகதம் ஹரே கிருபையா கேவலமாத்மசாத் குரு இந்த ஸ்லோகத்தை வர்ணிச்சார். பதிதம் பீம பவார்ணவோதரே அகத்தியும் சரணா அகத்தியும் நான் சமுதார சமுதிரம் விழுந்து கிடக்கிறேன், எனக்கு கரையே ஆப்படல. அகத்தியும் சரணாகதம் ஹரே கிருபையா கேவலமாத்மசாத் குரு கதி இல்லாத நான் இருக்கேன், நீ கிருப்பை பண்ண வேண்டும். இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் ஆளவந்தாருளை செய்தார் ஸ்தோத்திரம். இந்த ஸ்தோத்திரத்தை சொன்னோடனே திருமால் சோலை எம்பெருமான் போய் வாய் மூடி அகத்தின்னு சொல்லாது, நம் ராமானுஜனை பற்றி நீ பாஷ்யக்காரருக்கு கைங்கரியம் பண்றது இல்லையா, அவருக்கு மறுபடியும் கைங்கரியம் பண்றது இல்லையா, நம் ராமானுஜன் உங்களுக்கு சுவாமியா இருக்குச்சே, நீர் போய் அகத்தின்னு சொல்லலாமா? பாஷ்யக்காரர் யாருக்கு, நாமெல்லாம் அகத்திகளே இல்லை, நமக்கெல்லாம் பாஷ்யக்காரர் இருக்கிற போது அவருடைய அனுகிரகம், நமக்கு பரமாத்மா அனுகிரகம் இருக்கு. அந்த பரமாச்சாரனால நம்ம பாஷ்யக்காரோட அனுகிரகம் இருக்கிற போது யாருமே அகத்திகள் இல்லை. அந்த மாதிரி வார்த்தை சொல்லாது என்று திருமால் சோலை எம்பெருமான் கிடாம்பி வாச்சான்னு பார்த்து சொன்னாராம். அந்த மாதிரியாக இப்போ ஆண்டாள் கோஷ்டி சென்றா, நாங்கள் அபிமான பங்கமாய் வந்து பள்ளிக்கட்டில்களே செங்கவருப்பார் போல் தலைவி செய்தோம்னா நப்பினை பிராட்டி உங்களுக்கு தலைவியா இருந்துச்சு, இந்த மாதிரி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்படி ஆண்கள் சொன்னாலே கிடாம்பி ஆச்சான் போன்ற பூர்வாச்சார ஆண்கள் சொன்னாலே கஷ்டப்படுற எம்பெருமான் பெண்கள் திருத்தில் மிக உருகி உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்க, உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்க, நான் உங்களுக்கு அபேட்சை பண்றேன்னு சொன்னான். இந்த படுக்கரில் சொல்ற வார்த்தையெல்லாம் முழுக்க முழுக்க பொய். ஏன் காத்தால வயிறு வாங்கி போடுவேணுமா, அப்படியே காத்தால ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி படுக்கரில் சொல்ற வார்த்தை முழுக்க பொய். ஆனால் இங்கே சொல்லக்கூடாது, பேரோலக்கமாக இருந்து கேட்க வேண்டும். சீரி சிங்காசனத்திலிருந்து யாம் காரியம் கிடுகிடுன்னு சிம்மாசனம் உட்காண்டான். அந்த மாதிரி உட்காரக்கூடாது. நீ இந்த படுக்கை அறையிலேருந்து எழுந்து திடீர்னு டேபிள் சாதம் சாப்பிட்ற சாப்பாடுலாம் வந்துக்கிறது பாருங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அவள் கரவது திருத்துறது ஒரு கூட அமுதிரி காஞ்சி போடுறதுலேருந்து ஆரம்பிச்சு பத்தினி கிட்ட பிரீத்தி இருந்ததுன்னா நீ அடுப்பு மொழியை கோலம் விட்டு உலமுது வச்சு அமுதிரி காந்தி சேர்த்து காய்கறியை உட்காந்து திருத்தி இந்த மாதிரி அழகுலேருந்து முதலே பிடிச்சே பார்க்கணும். அடுப்பு மூட்டு அழகுலேருந்தே பார்க்கணும். ஏன் பார்த்து அப்புறம் சாதம் போட்டு அழகாக இருக்கும். திடீர்னு டேபிளில் சாப்பிட்டு இருக்கிறது பாருங்க, எங்கேருந்தோ சொன்னால் ஆர்டர் கொடுத்தா வந்துடுறது, வயல் தெரிஞ்சு போடுறது, அது பிரயோஜனம் இல்லை. பிரீத்தியோட ஒரு அடுப்பை முழுகிறது எப்படி, எல்லாத்துலேயும் கலைகள் இருக்கு. திடீர்னு அடுப்பையாவது முழுகிறது, கேஸ் அடுப்பு சிலிண்டர், அது என்னத்தை முழுகுது, ஏதோ தண்ணியை கொட்டி அப்படி தொடச்சி விட்றா துளசி. அதுக்கப்புறம் கோலம் எங்கே இட்டாலும் தெரியாது. நன்னா சாணியை போட்டு நன்னா மொழியை கோலம் இட்டால் அப்படியே மல்லிப்பூச்சி ஒழிஞ்சாப்பிட்டு இருக்கும். அடுப்பு மூட்டுறாரு, கிழக்கு முகமாக பார்த்து அல்லது வடக்கு முகமாக பார்த்து மூட்டுறோம். கனவு திருத்துறது எப்படி, இதெல்லாம் யாருக்கு தெரியும்? அருவாள்மணியை சுத்தமாக வச்சுருந்து கீழே ஸ்தல சுத்தி பண்ணி இந்த சாத்த தண்ணி ஒரு ஆள் திருத்தம் வச்சிருக்கு. அதே போல் தினப்படியே செய்யணும். தினப்படியே பாத்திரங்களோட பாத்திரங்களா அருவாமனை கொண்டு இருக்கணும். அந்த அருவாமனையை கீழே ஸ்தல சுத்தி பண்ணி கிழக்கு நோக்கி உட்காரணும் அல்லது வடக்கு நோக்கி உட்காரணும். அந்த சில பேர் அருவாமனை நடந்து போது காலை வச்சு மெரிச்சு இந்த அருவாமனை பேர்ல கனவு திருத்துவோம். அது அப்படியே பெருமாளுக்கு வரும். காலே படக்கூடாது. அது எவ்வளவோ நியமங்கள்லாம் இருக்கு. கத்துனுட்டா ரொம்ப சுலபம் தான். கத்துக்காத வாழ்க்கை சொன்னாலே கஷ்டமா இருக்கும்.
இந்த மாதிரி முதல்ல பிடிச்சி இந்த காரியங்கள் செய்து செய்து சாதம் போட்டு அப்படி அப்புறம் பிரசாதம் பண்ணி போடுற அழகா பாட்டு சொல்ல மாட்டா. அது மாதிரி திடீர்னு வந்து சிம்மத்தில் உட்காந்துருக்கூடாது. நீ படுத்துட்டு இருக்கியோ இல்லையா, இந்த படுத்துட்டு எழுப்புறேன், அந்த படுத்துட்டு இருக்கிற போது நாங்கள் கூட்டத்தை கண்டு கண் முழிக்கணும். அந்த கண் விழிக்கிற போது அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கணும். அதுக்கப்புறம் சோம்பல் முடிக்கணும். சிம்மமானது என்ன பண்ணும், கைகள் மின்னங்கால் ரெண்டுத்தையும் நீட்டி சோம்பல் விடும். அதுக்கப்புறம் கர்ஜிக்கும். அப்புறம் அங்கேருந்து நடந்து வரும். இது எல்லாத்தையும் நாங்கள் பார்க்கணும். அதனால அவர் வீடியோ கார் எடுக்கிறாப்புல ஸ்டெப் பை ஸ்டெப்பு, அது லோ மோஷன்ல அது முள்ள அது அந்த சிம்மங்கள் ரெண்டும் அந்த காலை நீட்டி சோம்பல் முறுக்கிச்சு பார்த்தா ரொம்ப அழகா இருக்கும். அதுவும் நன்னா தூங்கினாதான் சோம்பல் முறிக்க முடியும். ராத்திரி முழுக்க தூங்கலன்னு சோம்பல் வராது, முறிக்க முடியாது. ஏன் அந்த மாதிரி மாறி மலை முழிஞ்சு அது எப்படி சொல்ற, சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விடுத்து போதுருமா போல அந்த சிம்மம் இருக்க. வெறும் சிம்மம் இருந்தால் போறாது. ரொம்ப அழகான பாசனம். மாறி மலை முழைஞ்சல், நல்ல குளிர்காலம், மழை பெய்யுது, ஏசியே வேண்டாம். மலை குகைக்குள்ள ஆண் சிம்மம் பெண் சிம்மம் படுத்துடும். வெறும் பெண் சிம்மம் தான் பிரயோஜனம், வெறும் ஆண் சிம்மம் இருக்கு. அந்த மாறி மலை முழைஞ்சல் வருஷா காலத்துல மழை காலத்துல மலையினுடைய குகையில மன்னி கிடந்து உறங்கும். மன்னின்னா அது சில சமயம் நவுனா இங்க அட்வர்பா வருது. மன்னின்னா தமிழ்நாடு ஆம்பளுக்கு மன்னின்னு பேர். அந்த மன்னிக்கு கூப்பிடல, மன்னி திடமா சேர்ந்து யாரோட பெண் சிம்மத்தோட சேர்ந்து மன்னி கிடந்துருங்கன்னா அந்த பெண் சிம்மம் ஆண் சிம்மம் அப்படி கையை காலம் ஒண்ணு கூட பின்னிட்டு படுத்துட்டுருவான். அது ரெண்டு சிம்மமா ஒன்னு சிம்மமானு தெரியாது. சுகம் பிஹடத்தோ ரூபாணி சர்வாணி தான் ஆஹுஸ்வஹி அனுரூப ரூப குணகர் காடோப கூடானித்தேன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி ஆண் சிம்மம் பெண் சிம்மம் ஒண்ணுக்கு ஒண்ணு பின்னி படுத்துட்டு ஏக தத்துவம் விபோதித்தோ அத்வைத பாவனை வேணும். பரமாத்மா ஸ்திரீ புமான்கள் ஒருத்தருக்கு அனுபவிக்கிறது அத்வைத்தம் கூடாது. அத்வைத்தம் இருந்தா அப்போ ஸ்திரீ மட்டும்தான் இருப்பா, அது புருஷன் மட்டும்தான் இருப்பான். அத்வைத்தம் ஒண்ணு தானே. ஸ்திரீ மட்டும் இருந்தாலும் ஆனந்தம் வராது, புருஷன் மட்டும் வராது. அந்த ஆனா ஸ்திரீ வேற புருஷன் வேற, ஆனா அத்வைத்த பாவனை வேணும். நான் சொல்றது புரியுது இல்லையா? அத்வைத்தம் வந்தா ரசம் வராது. அது ஒத்த தனியா இந்த ஏகோதிஷ்டம் சாப்பிடணும். ரெண்டு பேர் இருக்கணும், ஆனா ரெண்டு பேர் நினைவு கூடாது. புரியுது? அது சில சிங்கார விஷயங்களே சொல்லுவா. ஸ்லோகம் பகவத் விஷயத்தில் அப்பதான் சொல்லணும். பொதுவான அர்த்தத்தை சொல்ற தப்பு இல்லை. அதர்சனே தரிசன மாத்திர காம. காதல்கள் தம்பதிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்காத போது பார்க்கணும் ஆசைப்படுவார். பகவத் விஷயத்துல அந்த மாதிரி இருக்கும். பெருமாளை சேவிக்காத போது பெருமாளை சேவிக்கலையே சேவிக்கணும். அதுக்கு இந்த லௌகிக திருஷ்டாந்த சொன்னாலும் மனசில் படணும். பூர்வாச்சாரம் இந்த ஸ்லோகத்தை எடுக்கிறார். அதர்சனே தரிசன மாத்திர காம. புரியுதா? பார்க்காம பாடணும். திருஷ்டுவா பார்த்தாச்சு, அப்புறம் என்ன பண்ணும், பரிஷ்வங்கர செய்யுங்களா பார்த்தாச்சு ஒருத்தர் ஆலிங்கனம் பண்ணிக்கணும் தோணும். சரி, ஆலிங்கனமும் கிடைச்சிருது. ஆலிங்கிதாயாம் போன ஆயத்தாட்சியம். அப்புறம் என்ன தெரியுமா, ஆசாஸ்மே விக்கிரகியோ அபேதம். நாம் ஈருயிர் உடல் ஒன்று, நாம் ரெண்டு பேரும் ஒரே உடலாக இருக்கணும் அப்படின்னு, ஒரே உடலா போல இருக்கணும், ஒரு உடல் இல்லை. அந்த அத்வைத்த பாவனை வேணும். அந்த மாதிரி பரமாத்மாவும் பிராட்டியும் ஆலிங்கனம் இருக்கும்போது அல்லி மாதர் புல்கன் என்று 1000 தோழன். அந்த மாதிரி பிராட்டி அந்த பெண் சும்மா ஆண் சும்மா கலந்து பார்த்தா பிராட்டியும் பெருமாளும் ஒருத்தர் கலந்து படுத்துறாங்க. அது ரெண்டுத்தையும் உங்க ரெண்டு பேரும் பார்க்கிற போது எனக்கு பிராட்டியும் பெருமாளும் ஞாபகத்துக்கு வரணும். அதுக்காக தான் அந்த மாதிரி பிரார்த்திக்கிறார். இங்கிருந்து ஆழ்வார் போதத்தாழ்வார் திருப்பதிக்கு பட்டு வர்றார். பாதி வழியில் போனோடனே பெருமாள் பத்மாவதியும் திருவேங்கடம் சேவிக்கிற திரும்பி வந்துட்டார். நடுவழியிலே பெருமாள் சேவிச்சாச்சு. எதை பார்த்தாலும் பெருமாளுடைய ஞாபகம் தான் வரும். அங்க என்ன இருக்கு, அங்கேருந்து போனோடனே ஒரு பெரிய கல்பாறை. ஆழ்வாரெல்லாம் வர்ணிச்ச சந்திர மண்டலத்துக்கு மேல திருப்பதி மேல வசந்திருக்குன்னு நினைக்கிறார். இவர் மேல போற சந்திர மண்டலம் கீழே இருக்கு, சந்திரன் கீழே தொங்குறான். பெரிய பாறை ஒண்ணு. அந்த பாறையில பெண் குரங்கு ஜம்முன்னு உட்காந்துருக்கு. ஆண் குரங்கு போட்டோவில் பாருங்க, போட்டோவில் கூட தான் உட்காந்து நிற்க வைக்கூடாது, அவளை உட்காந்து வச்சு தான் நிற்கிறான். ஏன் எத்தனை நாள் தான் அந்த படத்தை பார்த்தா அவர் அம்மா என்ன பண்ண, ஏண்டா பையா போட்டோவில் நின்றுட்டே இருக்கேடா கால் நோகாதரா. எத்தனை காத்தா 10 வருஷமா பார்த்துன்னு அந்த போட்டோ பையன் நின்றுட்டே இருக்கான். போட்டோவிலையாவது அவன் உட்காந்து அவளை நிற்க வைக்கலாமோ இல்லையா? அங்க கூட அவளை உட்காந்து வச்சு இவன் நிற்கிறான். இது இன்னைக்கு வந்து மெத்தட் இல்லை, அங்க அந்த காலத்திலேயே வந்தது. அந்த குரங்குகளே அப்படிதான். பெண் குரங்கு சிம்மாசனம் உட்காடுறாப்புல அந்த பெரிய பாறையில உட்காந்துரு. ஆண் குரங்கு இப்ப கை வச்சு ஏதாவது உத்தரவு உண்டான்னு கேட்டு வர்றான்.
உடனே கை காட்டுறது, இந்த கீழே சந்திரன் தொங்குறானே அது பிடிச்சு கொடு, நான் பெருமாளுக்கு தூங்காவளுக்கு சமர்ப்பிக்கணும். தெளிந்த சிலாதலத்தின் மேலிருந்த மந்தி அழிந்த கடுவனையே நோக்கி விளங்கிய வெண்மதியும் தாவென்னும் வெங்கடமே மேலொரு நாள் மண்மிதியில் கொண்டு வந்தான் வாழ்வு. திருவேங்கடமலையில் இருக்க குரங்கெல்லாம் பெருமாளுக்கு கைக்கிற மட்டும் தானே புத்தி உண்டு. அந்த சந்திரனை கொண்டு கொடுத்தா அதுக்கு எண்ணெய் செலவில்லை, ரொம்ப ஆச்சரியமா விளையாடுது. அது கேஸும் அதுக்கு செலவும் இந்த ஃபேக்டரி இந்த சார்ஜெலாம் ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது ஒசந்த வழக்கா இருக்கு. பெருமாளுக்கு திருவிழா கைங்கிற அந்த சந்திரனை பிடிச்சி கொடுக்குறான். இதோ பிடிக்கிறேன்னு போச்சான். இதை பார்த்தா பெருமாளுடைய ஞாபகம் வந்துடுச்சு. அந்த ஜம்முன்னு உட்காந்துருக்க பெண் குரங்கு யார் தெரியுமா? மகாலட்சுமி. இப்படி உத்தரவுக்காக கை காட்டுறான் யாருன்னா பெருமாள். லட்சுமியினுடைய இஷ்ட பிரகாரம் அவள் என்ன சொல்றாரோ அதே பிரகாரம் பரமாத்மா கேட்கணும். அவனே அப்படி இருந்தா மற்ற பேர் பத்தி கேட்பானே. அவள் என்ன சொல்றா, அந்த பெண் குரங்கு என்ன சொல்றது, பிராட்டி என்ன சொல்றா, ஜீவன் சம்சாரத்தை தொங்கராம் பாருங்க, புத்த முக்த சுத்த சுபாவனான அந்த ஜீவாத்மா சம்சார மண்டலத்தில் கீழ்ந்து விழுந்து உழல்கிறான். அவனை பிடிச்சி மூயில கொண்டு வாருங்க, முக்தருடைய கோஷ்டில சேர்த்து வச்சு பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணி வைக்கிறது. பிராட்டி புருஷகாரமா பெருமாளுக்கு சிபாரிசு பண்றதான். உடனே பெருமாள் அவர் சம்சாரத்திலும் மேலே கொண்டு வர, அது சம்சாரத்தில் ஜீவனை பார்த்து மேல் லோகத்துக்கு கொண்டு வரணும். பிராட்டி புருஷகாரமா சிபாரிசு பண்ண அதை ஒரே நிறைவேற்றுவது சுத்தமா இருக்கான். பிராட்டி அதானே பண்ற, சம்சாரத்தில் ஜீவனுக்குலாம் மோட்சத்துக்கு வர வேண்டாமா, அவள் தான் அவளை உஜ்ஜீவன உபாயத்தை காட்டுன்னு சொல்றாங்க. அதனால அப்படி இந்த குரங்குடைய தம்பதிகளை பெருமாளுடைய தம்பதிகளாகவே இந்த திவ்ய தம்பதிகளாகவே பார்க்க ஆழ்வார். அதே போல் நீங்க ரெண்டு பேரும் ருக்மிணி நப்பினி பிராட்டியும் ருக்மிணி பிராட்டியும் கிருஷ்ணன் மகான் ஒருத்தருக்கு சேர்ந்து இருக்கு மன்னி கிடந்துறங்கும் ஸ்ரீரீசிங்கம். அப்படி பெண் சிம்மத்தோட சேர்ந்து கிடக்கிற ஆண் சிம்மமானது ஸ்ரீரீசிங்கம் அறிவுற்று அது சட்டு கண் முடிச்சணும். தீவிடித்து இந்த தூக்கம் முடிச்ச உடனே என்ன தீபிடிக்கும், கண் அப்படியே தீவட்டி மாதிரி அடிக்கும். அறிவுற்று தீபிடித்து வேரி மயிர்பங்க எப்பாடும் போரும் துதி பிரதம கடாட்ச சன்னிபாத்திலே சர்வகாலம் அணையும் பேடைக்கும் குட்டிகளுக்கும் அணை ஒண்ணாது இருக்கை. அந்த தூங்கிட்டு இருந்துச்சு அந்த பெண் சிம்மத்தோட கட்டி தூங்கிட்டு இருக்கேன், பக்கத்தை குழந்தைலாம் படுத்துருக்கோம். அந்த முழிச்சுட்டு இருந்துச்சு கண்ணை உருட்டி பார்த்தா அந்த இத்தனை நாள் தன் பக்கத்துல கட்டின்னு இருந்த பெண் சிம்மம் இருக்கும் இல்லையா, அது கூட பயந்து போயிடும், குட்டிகள்லாம் கூட பயந்து போடும். அப்படி பயங்கரமா இருக்கும் கண். அதையெல்லாம் நாங்கள் பார்க்கணும். அது இந்த சிம்மனுக்கு தான் பொருந்தும். ஏன் பிராட்டியோடு கூட அகோபில குகையில இவன் பெருமாள் சேர்ந்திருந்தான். கலிகாலம் வந்தது, ஜனங்களுக்கு ஞானமே இல்லாத போயிடுது. அவளெல்லாம் கஷ்டப்பட்டாலும் தெரிஞ்சுட்டு ஆதியும் சுதோசம் வரவழைச்சு அறிவுற்று அவளை காப்பாற்றணும் ஞானம் வந்துடுத்து. பகவான் ஒரே தீ விழித்து பிரகலாதனை காப்பாற்ற வேண்டிய சமயம் வந்துடுத்து. இரண்யகசிபு அவன் ரொம்ப புத்திரம் பண்ணான். கடைசியில் தன் கையில கத்தி எடுத்து தானே வசம் பண்ண ஆரம்பிச்சான். அந்த சமயத்தில் பெருமாள் ஒரு கோப்பம் கொண்டு அவனை கொல்ல ஆரம்பிச்சார். அப்போ பிராட்டி கூட மனசுல கிட்ட போறதுக்கே பயமா இருக்கு. அந்த மாதிரி அறிவுற்று தீ விழித்து ரொம்ப கோபத்தோட கண்ணு வடிக்கணும், அதையும் நாங்கள் பார்க்கணும்னு பண்றா ஆண்ட. இங்க ஒரு கேள்வி கேட்க தோணும் இல்லையா? இப்போ ஒரு பெரிய மனுஷனை பார்த்துதான் ஒருத்தர் போறார். சார் ரொம்ப கோபத்தோடு இருக்கார், ஆத்துக்காரியே கிட்ட போக முடியல, அவரோட வேலைக்காரனை விஷயம் இருக்காரு, கல்ல நெருப்பு பறக்குது அப்படின்னா நான் அப்ப இன்னொரு சமயம் வரேன் அப்படின்னு தானே போவான். இல்ல ரொம்ப கோபத்தோட இந்த டம்ளர் வாலி கப்பாலையும் அடிச்சே பார்க்கணும் ஆசையா இருக்கு யாராவது சொல்லுவாங்க, போனா 2 கப்பு டம்ளர் இவன் பேர் விடும். அதனால நான் கொஞ்சம் கோபம்லாம் ஆறட்டும் அப்புறம் வரேன்னு சொல்லுவான். அப்படிதான் லோகத்துல வழக்கம். ஆண்டாள் மாத்திரம் உலக வழக்கத்துக்கு மாறாக அவன் கோபத்தோடு இருக்குச்சே பார்க்கணும்னு ஆசைப்படுறான். என்ன வழக்கு இல்லையா? வழக்கே இல்லையாங்க? ஏன் இது என்னப்பா இங்க ஒரு குத்து வழக்கா இருக்கு, குத்து வழக்கு இல்லையா? அது என்ன புஷ்ட பாகத்து வழக்கு எல்லாம் வழக்கமே மாறி போச்சா? ஒத்துருமே இல்லைங்க. உபன்யாசம் வச்சு அவள் ரொம்ப சௌகரியமா போச்சு. இதெல்லாம் கவனிக்க வேண்டிய கவனிச்சதானே. அந்த மாதிரி கோபத்தோடு இருக்க பார்த்து ஆசைப்படலாமான்னு கேட்டா ரொம்ப அழகான வியாக்கியானம். ரொம்ப கோபத்தோடு இருக்கா சார் அப்புறம் வரேன்ட்டு போறானே அவன் அவங்ககிட்ட டொனேஷன் வந்துட்டு தான் வந்துருவான். இது சைபரா பூஜ்யமா போட்டு அந்த கோபம் ஆராட்டு வரைடுறான். அதை பிரயோஜனாந்திரத்தை உத்தேசிச்சு போறவா கோபமா இருந்துச்சு போக மாட்டான். ஆசைப்படுறா அது சமயத்தான் போவான். ஆண்டாள் பெருமாள் கிட்டே இருந்து ஒன்னுத்தையும் லாபத்தை அபேட்சிச்சு போகலையே வியாக்கியானம் பண்றாருங்க. இவனை கொண்டு வேற பிரயோஜனம் கொள்ள நினையாதவர்கள் ஆதலால் இவன் இருந்தபடியே உத்தேசமன் இருக்கிறார்கள். இந்த பகவான் கிட்டே வேற பிரயோஜனத்தை வாங்கிட்டு போறதுக்கு வாழணும் இல்லை. அந்த பகவானை சேவிக்கிறதே புருஷார்த்தமா இருக்கிறதுனால அந்த கோபத்தோடு இருக்கிற நிலைமையை பார்த்தே சேவிக்கிறது வர. இந்த கோபம் இருந்தால்தான் சத்ரு சம்ஹாரம் பண்ண முடியும். அதுக்காக அந்த
அறிவுற்று தீ பிடித்து. ஆழ்வாரெல்லாம் பெருமாள்கிட்ட சரணாதி பண்றது குத்துவிளக்கு இல்லையா? குத்துவிளக்கு ஏற்றி வைக்கிறாங்களே ஏன்பா பின்னாடி வழக்கு ஒரு சின்ன ஒரு ஆள்ல ஏற்றி வச்சா அது பெருமாளுக்கு அழகா? என்னென்ன காரியம் பாருங்க, இது என்னுடைய பாப்பம் தான். அது எல்லா காரியம் நன்னா நடந்துட்டு. இங்க ஒரு குத்துவிளக்கு வள்ளி குத்துவிளக்கு இருக்கு. சொஸ்தானத்துல பெருமாள் டோலை கண்ட்ரோல்ற. கோலம் போடணும் நான் சொல்லணும், வழக்கேற்றி நான் சொல்லணும். கொடியவாய் விலங்கு இன்னுயிர் மலங்க கொண்ட சீற்றம் ஒன்று உலகறிந்து உன் அடியனையனும் வந்து அடியனை அடைந்தேன் அழிவுகள் திருவங்கத்தமான திருமங்கையாளர் சரிச்சு ஒரு கோபம் ஒன்று உண்டு நினைச்சு உங்ககிட்ட சரணாதி, ஒரு தயை உண்டு சரணாதி பண்ணல. நீ உனக்கு ஞானம் உண்டு நான் சரணாதி பண்ணல. உனக்கு காம்பீரியம் உண்டு, ஔதாரியம் உண்டு, சாத்துரியம் உண்டு, தைரியம் உண்டு, நான் உங்கள்கிட்ட சரணாதி பண்ணல. ஒரு கோபம் உண்டு நினைச்சு சரணாதி பண்றேன். அதில் பெருமாளுக்கு கோபம் இருந்தால்தான் அந்த சத்ரு சம்மாரம் நடக்கும். அதுதான் அந்த கோபம் உண்டு அடையின. அந்த மாதிரி அறிவுற்று தீ விழித்து வேரி மயிர் பொங்க பாடும் போரும் துதறி அந்த கமகமான வாசிக்கும். அந்த மயிரெல்லாம் பொங்க முடியாது. 4 பக்கத்து ஒரே சமயத்தில் இருந்துருக்கும். கணவனா இருந்தா முன்னங்கை உருண்டு அப்படி இருக்கும். சின்ன குழந்தை இருந்துச்சு ஒரே சமயத்தில் இருந்துருக்கும். அப்படி எப்பாடும் போரும் துதறி மூடி நிமிர்ந்து முடங்கி புறப்பட்டு அந்த சிம்ம கர்ஜனை பண்ணிட்டு வெளியே வரும். அந்த மாதிரி போதுருமா போலே நீ பூவை பூவண்ணா. அவன் கேட்டான், நரசிம்மத்தை போல புறப்படுறதா, ராகவ சிம்மத்தை போல புறப்படுறதா, யாதவ சிம்மத்தை போல புறப்படுறதான்னு கேட்டான் கண்ணன். 3 சிம்மத்துடைய யாரும் தான் காட்டேன். நிருசிம்மமாக நீ புறப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னார். அந்த நிருசிம்மன் எப்படி புறப்பட்டான் அப்படின்னு கேட்டா ரொம்ப அற்புதமான ஆசம். அந்த ஸ்தம்பத்துக்குள்ள ஏன்பா குத்துளுக்கு ஒன்று ஏற்றி வளர்க்க இல்லையா? அப்படி தூக்கி அப்பால கூட இது ஏற்றி வச்சது இல்லை, நீ ஏற்றி வச்சது. இந்த பெருமாளுக்கு ஒரு ஆள் வழக்க ஏற்றி வைக்கிறது, அது ஏற்றி வச்சது பெரிய விஷயமா? குத்துளுக்குலாம் அப்ப எதுக்காக வாங்கிறது? ஏண்டா போன இடத்துல கூட இருக்குது, எல்லா இடத்துல இருக்கு. எல்லாரும் இந்த வழக்கு காட்டுறா. ஏன் இந்த ஏர்டெல் இருக்கு அது கூறுவேன். அப்புறம் அந்த வழக்கு 2 இருக்குது. புத்தகங்கள்லாம் எதுக்காக வச்சிருது? எல்லாரும் கேட்டா அது வழக்கு அதுக்கு இப்போ 4-5 பேர் கேட்டா அந்த வழக்கு இருக்குண்டா. ரொம்ப ரொம்ப மோசமா இருக்குடா. நாலு பேர் கோஷம் போகக்கூடாது. 4 பேர் தான் அந்த கவனிக்கிறேன். நான் என்ன மேல இங்கே உபன்யாசம் போகும். அந்த மாதிரி ஒரு திசையிலையும் அந்த பெருமாளை பாருங்க. அதனால மாரி மலை முடிஞ்சல் மன்னி கிடந்துருங்கும் சீரி சிங்கம் சொன்ன இந்த நிருசிம்மன் அவதரிப்பதற்கு முன்னாடி இந்த பிரகலாதனுக்கு பலவிதமான உபதிரவங்கள் ஏற்பட்டது ஹிரண்யகசிபுனால. அந்த உபதிரவங்களாயிரம் மழை பொழிஞ்சுட்டு இருக்கு. பெருமாள் காலம் வரட்டும்ன்றதுக்காக அந்த ஒரு கம்பத்துக்குள்ள பிராட்டியோட கூட ஆலிங்கனம் பண்ணி படுத்துட்டு இருக்கான். அப்போ தேவர்களுக்கு பெரிய உபதிரவங்களாம் பண்ண ஆரம்பிச்சான் அந்த ஹிரண்யகசிபு. அப்போ தேவத்தெல்லாம் பெருமாட்டி சரணாதி பண்ணார். ஹிரண்யகசிபு ஒன்ன வெய்கிறானே, எங்க வைதிகமான கர்மாக்கெல்லாம் பண்ண பண்ணலையே, அவனை வசம் பண்ணக்கூடாதுன்னு கேட்டார். அதுக்கு பெருமாள் பதில் சாச்சார், கொஞ்சம் பொறுங்கோ, சமயம் வரும். அது சமயம் வச்சு அறிவுற்று தீ விடுத்து வேறுமேறு பொங்க. நான் சமயம் என்ன சமயம்னார்? நிர்வைராய பிரசாந்தாய ஸ்வசுதாய மகாத்மனே பிரகலாதா யதா துச்சேது ஹரிஷே விவரோர்ஜிதம். பிரகலாதனுக்கு என்னைக்கு அபகாரம் பண்றானோ அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துருவேன். என்னை வெய்யறதுக்காக நான் அவன் வசம் பண்ணல. ரொம்ப அழகான என்னை வெய்யறான்றதுக்காகவோ எனக்கு துரோகம் பண்றதுக்காகவோ நான் பகவான் இந்த ஹிரண்யகசிபு சம்ஹாரம் பண்ணல. என் பக்தனுக்கு என்னைக்கு அபகாரம் பண்றானோ அன்னைக்கு நான் வசம் பண்ணப்பேன். ஈஸ்வரன் அவதரித்து செய்த ஆணைத்தொழில் எல்லாம் பாகவதாபச்சாரம் பொறாமையாலேன்னு பூர்வாச்சாரம் எழுதி வச்சார். எந்த ஒரு அவதாரத்திலையும் பகவான் ஒரு துவேஷியை வசம் பண்றாரு, தனக்கு துவேஷின்னு தான் பண்ணல, தன் அடியவர்களுக்கு துவேஷி, தன்கிட்ட சரணாதி பண்ணவனுக்கு துவேஷி என்ற காரணத்தினால்தான் அவனை வசம் பண்றான். ராவண வசம் பண்ணது விபீஷணாழ்வாருக்கு துரோகம் பண்ணத்தை, வாலி வசம் பண்ணது சுக்ரீவனுக்கு உபரோதம் பண்ணதுனால இல்லையா? அந்த மாதிரி பிரகலாதனுக்கு உபரோதம் பண்ணதுனால்தான் துரோகம் பண்ணதுனால்தான் ஹிரண்யகசிபு வசம் பண்ணார். அது வரைக்கும் பொறுத்துருக்கோன்னு சொன்னார். அப்போ அவன் என்ன பண்ணா, கம்பத்தை தட்டினான். அப்போ அங்கிருந்து பெருமாள் எழுந்துள்ளார். ரொம்ப அற்புதமான தூணம் பயந்த மாணவன் தசரத புத்தன் இருக்கான், வசுதேவ புத்தன் இருக்கான். அவனை காட்டிலும் அந்த கம்பத்திலேருந்து குழந்தை பிறந்த லட்சுமி நரசிம்மன் அவன் தான் ரொம்ப உயர்ந்தவன். தூணம் பயந்த மாணவர் கொழின்னு சொல்ற அப்படிப்பட்ட லட்சுமி நரசிம்மன் இங்கேருந்து வரானும். அவனை பார்க்க அவனை போல் நீ வர வேண்டும். பக்தஸ்யதானவசிஷோ பரிபாலனாய பத்ராம் நிருசிம்ம குஹனாம் அதிஜக்முஷஸ்தே ஸ்தம்பேக வர்ஜ மதுனாபி கரீசனூனம்
திரைலோக்கியம் ஏது அகிலம் நரசிம்ம கர்ப்பம். இந்த எங்க பார்த்தாலும் பெருமாள் எத்தனை ஆபத்துக்களை கொடுத்தா கூட அத்தனைக்கும் பெருமாளையே அவன் நினைச்சிட்டு இருந்தான். அப்ப கடைசியில் ஹிரண்யகசிபு கேட்டான், குருத்தஸ்ய கம்பந்தே திரையோ லோகாஹ சஹேஸ்வராஹ தஸ்யமே அபீதவன் மூட சாசனம் கிம்பலோத்தியகாக. நான் கோபிச்சுன்னா 3 லோகமே நடுங்கண்டா. அப்படி இருந்துச்சு நீ என்னை கண்டா நடுங்காமல் இருக்கியே, உனக்கு என்ன பலம் இருக்கு? எந்த பலத்தை வச்சிருந்து என்னை நீ அவமரியாதை பண்ற, என்னுடைய வார்த்தையெல்லாம் நீ மீறி நடக்கிறே, உனக்கு என்ன பலம் இருக்குன்னு கேட்டான் ஹிரண்யகசிபு. அது கவனிச்சோன்னா எனக்குன்னு தனியா ஒரு பலம் கிடையாதுப்ப, அவன் உனக்கு கூட பலமாக ஆகலாம். அவன் பதில் நகே பலமே பவத்தஸ்ய ராஜன் சபி பலம் பலினாஞ்சா பரேஷாம் பரேவரேமே ஸ்திரஜங்கமாயே பிரம்மாதேயோ ஏன பிரணீதாக. பிரம்மருத்ராதிலாம் யாருக்கு அசீனமா இருக்கோ அப்படிப்பட்ட பரமாத்மா எனக்கு மட்டும் இல்ல உமக்கும் தான் பலமா இருக்கான். அந்த பலத்தை நீர் எடுத்துக்கல, நான் அதை எடுத்துட்டு நீர் கூட இன்னைக்கு அபேட்சிச்சானா உமக்கும் பலமா இருக்கக்கூடிய இந்த பகவான் அப்படின்னு சொன்ன. எனக்கு அந்த பலம் வேண்டாம், எனக்கு சொந்த பலமே போரும்னு சொன்னான். கடைசியில ஹிரண்யகசிபு எத்தனையோ விதமான வசம் பண்ண பார்த்தா ஒன்றும் ஆவட்டுக்கவே இல்லை. கடைசியில பரமாத்மா காப்பாத்தான்னு சொல்றேன். உடனே இவனே என்ன பண்ணான், யஸ்துயா மந்த பாக்யோக்தஹ மதன்யோ ஜெகதீஸ்வரஹ குவாசு எதி சசர்வத்திர கஸ்மா ஸ்தம்பே நதிஷ்யதே. உன்னை ஒருத்த காப்பாத்தான்னு சொல்றேன், என்னை காட்டின ஒரு ஈஸ்வரன் உண்டுன்னு சொல்றேன். அவன் யாரு, எங்க இருக்கான் அப்படின்னு கேட்டான். குவாசு எதி சசர்வத்திர எங்க இருக்கான்னு கேட்டா எல்லா இடத்துலயும் இருக்கான்னு சொன்னார். அப்படியான அந்த கம்பத்தில் இருக்கான்னு கேட்டா அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். கம்பத்தை தட்டினார். खड्गम प्रगृह्य उत्पतितो अवनासनात् स्तंभम तताड अतिबलस्वमुष्टिना तदैव तस्मिन् निनदोति भीषणः बभूव येन अण्डगराहमस्फुरत्. அங்கிருந்து பெருமாள் அவதாரம் பண்ணார். இந்த கையில கத்தி எடுத்து அந்த கம்பத்தை குத்த போனான். இந்த கம்பத்து இருக்கான்னு கேட்டா இருக்கான்னு சொன்னார். கையில கத்தி எடுத்து குத்த போனான். கடைசியில் खड्गम प्रगृह्य उत्पतितो वनासनात् स्तंभम तताड उरुबलः स्वमुष्टिना. கத்தி எடுத்துன்னு கிளம்பினவன் தன் தன் முஷ்டினாலே கம்பத்தை குத்தினான் இருக்கு. கத்தி எடுத்துன்னு கத்தியால் தானே குத்தணும், தன் முஷ்டினால் ஏன் குத்தினான் ஆச்சரியமான வியாக்கியானங்கள். இந்த கத்தியால குத்துறதுதான் போனான் அந்த கம்பத்தை. இந்த கத்தின்றது எங்கேயோ கடையில் வாங்கினது, அதுக்குள்ள சிம்மம் இருந்து அது கம்பத்துக்குள்ள பூந்து நம்ம கிட்ட வந்துட்டா என்ன பண்றது அப்படின்னு கத்தி இடத்துல சந்தேகம் வரும். அதுக்காக தன் கையை பார்த்தான். தன் கையில ஒன்றும் சிம்மம் இல்லை. அதனால தன் கையாலேயே கம்பத்தை உடைக்க வேண்டும் தீர்மானம்னு முஷ்டிதான். உடனே ததைவ தஸ்மின் எனதோதி பீஷணா. உடனே அங்கிருந்து ஒரு சப்தம் கேட்டது. பிரம்மாண்டம் முழுக்க வெடிச்சு போக முடியாது சப்தம் கேட்டது. ததைவ தஸ்மின் எனதோதி பீஷண. அந்த சமயத்துல ஸ்தம்பம் தத்தார ததைவ தஸ்மின் நிரதோதி பீஷணா பபூவ ஏனாண்ட கட்டாம போட்டது. அப்ப அந்த பிரம்மாண்டங்கள்லாம் மொத்தம் வெடிச்சு போக முடியாது ஆயிடுச்சு. அப்போ பெருமாள் அவதாரம் பண்ண எங்க ஹிரண்யனுடைய சபையில. அந்த மாதிரியா நீ இது ஹிரண்ய சபையில உம்முடைய நந்தகோபனுடைய வீடு. அந்த மாதிரி திருப்பதி அங்க கம்பத்துடைய உள்பக்கத்திலிருந்து பெருமாள் வெளியில வந்தா போல நீ இந்த கர்ப்பகிரத்திலிருந்து வெளியில வர வேண்டும். அப்போ அவதாரம் பண்ண சத்தியம் விசாக்கும் நிஜ பிருத்திய பாஷித்தம் வியாப்திஞ்ச பூதே ஸ்வைலேஷு ஜாத்மன அதிர்ஷ்யத்தை அத்தியுத ரூபம் உத்பவன்னு ஸ்தம்பே சபாயம் நமருகம் நமாஷன் தன் பக்தனுடைய வார்த்தையை சத்தியமாக்குவது அவதாரம் பண்ண. அதே போல எங்களுடைய வார்த்தையை சத்தியமாக்குவதா நீ பள்ளி வரையிலிருந்து பள்ளி திருப்பள்ளியார் அங்க இருக்கு, சபா ஆஸ்தானம் மட்டும் இங்க இருக்கு, அதை வந்து உட்காரணும் அப்படின்னு தான் பிரார்த்திக்கிறார். சத்தியம் விசாத்தும் நிஜ பிருத்திய பாஷித்தம் வியாப்திஞ்ச பூலே பூதே சோபிலாசம். அந்த அங்கேருந்து நடந்து வரும்போது அதை அற்புதமா கவனிக்கணும். அங்கதான் பெரும் அறிவுற்று தீவிழித்துன்றாப்புல பிரசப்த சாமீகர சண்டலோச்சனம் ஸ்புரத் சதா கேசர ஜிம்பிதானனம் என்றதா சொல்லி ஆச்சரியமான அந்த கண்ணெல்லாம் அப்படி முழிச்சுன்னு பெருமாள் சேவை சாய்க்கிறார். அப்படிப்பட்டதான இவையா பிளவாய் திறந்து எரிகான்ற இவையா எரிவட்ட கண்கள். எரிவட்ட கண்கள் தீவட்டி மாதிரி இருக்கும் அந்த கண்கள், இந்த சிவ மஞ்சளான கண்கள். அதை பார்த்து அனுபவிக்கிறா எல்லாரும். அழகியான் தானே அறிவுருவன் தானே பழகியான் தானே பணிவன். அதாவது திருமழியாழ்வார் சித்தாந்தம் அழகன்னா யாருன்னா அந்த சிம்மன் தான் அழகு. அதனால அந்த நிருசிம்மனை போல நீ வர வேண்டும். சாதாரண சிம்மத்தை போல இல்லை, நரசிம்மத்தை போல நீ வர வேண்டும். இந்த சில பேர் கேட்டா தலையை நல்லா இருக்குன்னு நான் சில பேர் கேட்கணும் இல்லையா. உப்பு இருந்தாலும் ரொம்ப அதிகமாக போறோம், ரொம்ப ஆச்சரியமா இருக்கு பெருமாள் தலைகின்ற. உப்பே இல்லைன்னாலும் ரொம்ப ஆச்சரியமா இருக்குன்ற. சில பேர் சொல்லுவா இன்னைக்கு உப்பு நன்னா இல்லை, உப்பு இல்லை நன்னா இல்லை அப்படின்னு சொல்லுவார். யாருடைய வார்த்தை நான் பிரமாணம் வச்சுக்கோண்டா, எதை கேட்டாலும் நல்லா இருக்கு நன்னா. நமக்கு என்னது தாட்சியம், ஒரு நாள் சாப்பிட்டு போறோம், ஏதோ தோட்டம் சொல்லிட்டு போவேன் சோதனை பண்ணிருக்கா பாருங்க. இந்த வார்த்தைகள்லாம் அர்த்தமே கிடையாது இல்லையா. அவ வார்த்தையை வச்சுட்டு நன்னா இருக்குன்னு நம்ம தீர்மானம் பண்ணக்கூடாது. நன்னா இருந்தா நன்னா இருக்குன்னு சொல்லணும், நன்னா இல்லைன்னா நன்னா இல்லை. மற்ற ஆழ்வாரெல்லாம் ஆஹா எந்த பெருமாளும் தான் ஒழுகுவார் யாரா இருந்தாலும். எந்த
இவர் என்ன பண்ண நன்னா இருக்குன்னா நன்னா இருக்கு, நன்னா இல்லைன்னு சொல்லக்கூடிய வெட்டுன்னு துண்டுண்டா சொல்லக்கூடிய யாருன்னு கேட்டால் திருமிஷாபத்தை தான். தேவதாந்திரங்கள்லாம் அவளை பற்றி பேசிச்சா ரொம்ப வெட்டுன்னு துண்டுண்டா பேசுற. அழகன்னா எம்பெருமான் மட்டும்தான். நிருசிம்மனை பற்றி சொல்லி அழகியான் தான் தாட்சிணித்தா பேசவே மாட்டார் இவர். அழகியான் தானே அறிவுருவம் தானே. அழகன்னா லக்ஷ்மி, அழகியான் தானேன்னு பார்க்க யாருன்னா ராமன் அழகன்னு பேரு. அதில் அழகியான் தானே ராமன் வச்சுட்டு போடுவாங்க. அறிவுருவம் தானே சிம்ம ரூபியா இருக்கும் தான் அழகன் ஏன் தான் வைக்கணும். தேவதாந்திரம் சொல்லிச்சா காணிலும் உரு போலார். கண்ணாலே பார்க்கிறது பிடிக்கல, காதால் கேட்கறது அவளோட கீர்த்தியெல்லாம் நன்னா இல்லைன்னு அப்படி அவளை நிந்திச்சு பேச பெருமாள் இப்படி ஸ்தோத்திரம் முடியும். இந்த வார்த்தைக்கு தான் அர்த்தம் உண்டு. அந்த திருமிஷியாழ்வார் வாயால் அழகன்னு பேர் வாங்கினது. சுகபிரமத்தை பற்றி சுகபிரமம் கூட எல்லா அவதாரத்தையும் வர்ணிக்கிற, நிருசிம்ம அவதாரத்தை வச்சு விசேஷிச்சு வர்ணிக்கிற அத்தியுத ரூபம். அதில் எல்லாருக்குமே நிருசிம்மன்கிட்ட ஒரு பக்ஷபாதம் உண்டு. அப்படிப்பட்ட அந்த நிருசிம்மத்தை போல வர வேண்டும் என்றதாக பிரார்த்திக்கிறார்கள். அடுத்தது ராகவ சிம்மத்தை போலையும் வரணும். எங்கேன்னு கேட்டேன், சீதா பிராட்டியும் ராமனுமாக போது முடிச்சா பட்டாபிஷேகத்தா அலங்காரங்கள்லாம் பண்ணிட்டு முதல் நாள் உபவாசங்கள்லாம் இருந்து அன்னைக்கு காலத்தில் மங்கள ஸ்நானங்கள்லாம் புத்தாடையெல்லாம் உடுத்திட்டு சௌக்கியமாக இருந்துருக்கா. அந்த சமயத்தில் சுமத்தன் தான் கைகையை கூப்பிடுறாரு. அங்கிருந்து பெருமாள் அந்த சீத்தையுடைய கிரகத்திலேருந்து வெளியில் எழுற எப்படி இருக்கா, பர்வதாதிப நிஷ்கிரமிய சிம்மோ கிரிகுஹாசயாது. அப்போ ராமன் அந்த வாசிப்படின்னு வரைச்ச ஒரு குகையிலிருந்து சிம்மம் வரா போல வரான்னு சொல்லு. அந்த பர்வதாதிப நிஷ்கிரமிய சிம்மஹா கிரிகுஹாசயாது, பர்வதத்துல ஒரு மலையினுடைய முழஞ்சிலிருந்து அந்த சிம்மம் வரா போல ராகவ சிம்மம் வரான் என்று அவர் வர்ணிச்சார். அதே போல நீ வர வேண்டும். சுவாமி தேசியன் யாதவாக்கு பாதுகாப்பு சாதிக்கிற போது இந்த அயோத்தியை என்ற ராஜ்யம் இருக்கும் இல்லையோ, அயோத்தியா ராஜ்யத்தில் சமாத் வாசதத்ராகம்னு 12 வருஷ காலம் சீதை ராமனும் கொடுத்து பண்ணிருக்கார். அதுக்கப்புறம் சமயம் வரும்போது காட்டில் இருக்கிற ரிஷியை காப்பாற்ற வேண்டிய சந்தர்ப்பம் வந்தது. அப்போ கைகையை ஒரு வியாஜமாக வச்சுட்டு அவள் காட்டுக்கு போகிற சொன்னா ஒரு காரணத்தை கல்பிச்சுட்டு இவன் காட்டுக்கு வந்துட்டான். இதெல்லாம் இவன் பண்ண காரியம் தான். இவனுக்கு காட்டுக்கு போகணும்னு எண்ணம். அதுக்காக கைகையை பேர் ஒரு வியாஜத்தை கொண்டு வச்சு அவள் கோவிச்சு இராவல் பண்ணி இப்படி வரங்கட்டு இப்படிலாம் பண்ணிட்டான். இது எம்பெருமான் சொல்லுறது ஒப்பாடு. இங்கிருந்து பெருமாள் அயோத்தி விட்டு வேள்ற போச்ச பெண் சிம்மத்தையும் அழிச்சுட்டு போற. இவர் பாதுகாதேவியும் இந்த ராமன் ஆண் சிம்மன், பெண் சிம்மம் வேற பாதுகாதேவி. அந்த பாதுகாதேவி அழிச்சுட்டு பட்டு போறான். சித்திரக்கூட பருவத்தில் ரொம்ப நாள் தங்கியிருக்கான். மாறி மலை முழைஞ்சல் மன்னி கடந்துறங்கும் ஸ்ரீரிசிங்கம். அந்த சித்திரக்கூட பருவத்தில் கொஞ்சம் நாள் ஒரு 5-6 நாள் ரொம்ப ஆச்சரியம். மந்தாக்கினி நதி பிரவகிக்கிறது. அதில் சீத்தையோட கூட ரொம்ப ஆனந்தத்தை அனுபவிக்கிறான். அந்த சமயத்தில் அறிவுற்று தீ விழித்து அந்த சமயத்தில் பரதன் வந்து கூப்பிடுறான் தன்னை காட்டுக்கு தன் நாட்டுக்கு வரணும்னு. அப்பாவுடைய வார்த்தை தான் காட்டுக்கு போகணும்னு தீர்மானம் பண்ணிருக்கான். பரதன் வந்தால் நாட்டுக்கு வந்து பட்டாபிஷேகம் பண்ணணும்றான். என்ன பண்ணுறதுன்னு பார்த்தேன், நான் காட்டுக்கு போகிறேன், பாதுகாதேவியை பற்றி நீ நாட்டுக்கு போய் பட்டாபிஷேகம் பண்ணிக்கோன்னு சொல்ல. இவள் திரும்பி வர அவன் அங்கேருந்து போட்டு ராவண சம்மாரத்துக்காக பரட்டு போகிறான். அப்போ சித்திரக்கூட்ட குகையிலிருந்து ராமன் புறப்பட்டு ராவண சம்மாரத்துக்கு ஆடுறாரு. அதே போல நீ வர வேண்டும். அங்கே சம்மாரத்துக்காக போகிறான், இங்கே அனுகிரகம் மட்டும் நீ வர வேண்டும். அதுக்கு அழகான உதாரணம். தசக்ரீவஸ்தம்பே ரம தளன துர்தாந்த ஹிருதயே விஹார ஸ்வாச்சிந்தியாத் விசதி ரகுசம்மே வனபுவி ஸ்வவாத்சல்ய க்ரோடீகிருத பரதசாபேவ பவதி நிராபாசாம் பாதாவனி ந விஜஹோ கோசல குஹாம். கோசல சாம்ராஜ்யம் இந்த குகையிலேருந்து பரண்டு 2 பேரும் போனான். இந்த பெண் சிம்மத்துக்கு என்பது இந்த குகையை விட்டு போறதுக்கு மனசு இல்லை. பரதன் என்ற வியாஜத்தை விட்டுட்டு இவ்வளவு வந்துட்டு. அதாவது குழந்தைய பக்கத்தாத்துக்காரு கை குழந்தை, அதாவது ஒரு வயசு 1.5 வயசு ஆச்சு. ஆத்துக்காரர் அடிக்கடி சினிமாவா, அவர் மாத்திரம் சினிமா போனால் பிடிக்காது. இவளையும் கூட்டான். தனக்கு கஷ்டமா இருக்குன்னு நீங்க யாருடைய போங்கன்னா யாருடைய போடுவோம். அப்புறம் கடைசியில் அந்த மாதிரி கஷ்டமா இருந்தாலும் சரி விட்டு கொடுக்கூடாது, போகணும் சினிமாவுக்கு. சரி சொல்லிட்டு குழந்தைய பக்கத்தாத்துக்காரிகிட்ட கொடுத்துட்டு பட்டு போனான். பாதி வழி போன குழந்தை அழும். அது என்ன பண்ணணும், குழந்தைய நினச்சி திரும்பி வந்துட்டேன் இல்லையா. சரி நான் மாத்திரம் போறேன்னு ஒரு டிக்கெட்டை வாழ்ந்துட்டேன் அவள் கையில். அது இருந்தால் கொஞ்சம் அனுசமாக இருக்குன்ட்டு வாழ்ந்துட்டேன். அவன் மாத்திரம் நான் போறான் சினிமா. அப்படி வழக்கம் உண்டு இல்லையா. அதே மாதிரி போச்சு பாதுகாதேவியும் ராமனும் பரட்டு போறேன். போனோடனே பாதி தூரம் போனான். அதாவது இந்த சித்திரக்கூடத்துக்கு போனா பரதனுடைய ஞாபகம் வந்துட்டான். பரதன் வேற வந்துட்டான். அம்மா நீ சினிமா போறேன், காலு கட்டு என்ன முடிச்சது, நீங்க போங்க நான் குழந்தை ஆட்டும் போறேன் திரும்ப சொல்லி அந்த பரதனாக குழந்தை வந்தது. இந்த குழந்தையோட கூட அவளும் மறுபடியும் கோசல குகைக்கே வந்துட்டான். அந்த மாதிரி ராமன் கோசல குகையிலேருந்து புறப்பட்டு கிளம்பினா போல நீ எனக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் தான் பிரார்த்திக்கிறான். அங்கேயே ராவண சம்மாரம் வச்சுக்க வேண்டாம். தண்டகாலத்து ரிஷிகளுக்கு அனுகிரகம் படத்துக்கு போனா போல எங்களுக்கு அனுகிரகம் படுத்து நீ வர வேண்டும். அடுத்தது யசோதை இளம் சிம்மத்தை போல யாதவ சிம்மத்தை போல வர வேண்டும். அது யாதவ சிம்மம் என்ன பண்ணுது,
சமேத், அது ரொம்ப ஆச்சரியம். யாதவாபித்தே சுவாமி இது சுவாபதே சமேத்திய சிம்மீமி வதாமனன்யாம் யானோத்யதம் யாதவ பஞ்சபக்தம் ஆகுஷ்ய கோமாயு இவா மகிஷாட்சி சைத்திய புருஷா தீப்த முகோன்வதாமது. இந்த ருக்மிணி கல்யாணம் தான் தெரியுமோ இல்லையோ, இது ஒரே சண்டை கல்யாணம். அது ருக்மிணியை பலாத்காரம் பண்ணி எடுத்து விட்டா போறோம். அதுக்கு ஆச்சரியமான தேர். அந்த சமயத்து குதிரைகளுக்கு பரமோத்சாகம். சைபிய சுக்ரீவ மேக புஷ்ப வலாக்குன்னு 4 குதிரைகள் போட்டுன தேர். அதுக்கு சமாச்சாரம் தெரியும். ஏன் அந்த ருக்மிணி பிராட்டியோட கூட அந்த தேர்ல ஏறி உட்காந்து ரொம்ப குஷியா பறக்க ஆரம்பிச்சிருது. கொஞ்சம் கூட நிற்க கூடாதுன்னு தேரை ஓட்டி விட்டான். வேகமா போறது. தாருகன்ற சாரதி அவன் அந்த தேரை ஓட்டுன்னு போறான். உள்ளுக்குள்ள அந்த தேருடைய உள்பாக குகை மாதிரி இருக்கு. அதுல பிராட்டி ஆலிங்கன் மட்டும் பட்டு போறான். இப்படியே கொஞ்சம் தூரம் பண்ண இந்த ருக்மிணி முதலாளலாம் சிசுபாலன் இவாளெல்லாம் வந்து அடிக்க வந்துட்டா. அப்புறம் பெருமாள் பண்ண மாறி மலை முடிஞ்சல் மன்னி கடந்துறங்கும் ஸ்ரீரிசிங்க அந்த தேர் குகைக்குள்ள ருக்மிணி கூட ஆலிங்கன் மட்டும் சுகானுபவம் பண்றது கிருஷ்ண பரமாத்மா. இந்த சத்ருக்கெல்லாம் வந்து அடிக்க வந்த உடனே அவளை பிடிச்சி உசுரோட பிடிச்சி அவளுக்கு 5 குடிமை வச்சு சரிச்சு அனுப்பிச்சுட்டான். ஏன் அந்த மாதிரி அவளை விரட்டி அடிச்சுட்டு ருக்மிணிக்கு அனுகிரகம் மட்டும் தான் மறுபடியும் துவாரிக்கு பெருமாள் எழுட்டார். அந்த மாதிரியா நீங்கள் வர வேண்டும் என்றுதான் பிரார்த்திக்கிறார். எவஞ்ச இந்த 3 சிம்மங்கள் நமக்கு முக்கியமான சிம்மம். அதுல ஒன்று நரசிம்மம், மற்றொன்று ராகவ சிம்மம், இன்னொன்று யாதவ சிம்மம். அந்த 3 பேருடைய நடையடையும் உங்ககிட்ட பார்க்கணும். அப்படி நான் கோயில் நின்னும் இங்கே போய்ந்தொழி நம் கோயில் நின்னும் இங்கே போந்தொழி. நந்தகோபுரி கோவில் தான் கேட்டு சொல்லிருக்கார். இதுக்கு ஒன்னுடைய கோவில் சொல்லுவாருன்னு கேட்டார். அப்படின்னு கேட்டா இது 2 பேருக்கும் பொதுவாக இருக்கிறதுனால இந்த கோயில் சொல்லுவோம். அப்பாவுக்கு சொத்து பிள்ளைக்கும் பங்கு கொண்டு இல்லையோ. நந்தகோபன் கோவில் காப்பாள்னு 16வது பாட்டில் கொடுத்தோன் நாயகன் நந்தகோபுடைய கோவில், நந்தகோபுடைய கோவில்னு சொன்னான். இங்க நின் கோயில் நின்றும் சொல்ற கண்ணனை பார்த்து. அப்படின்னா அப்பாவுடைய சொத்துல பிள்ளைக்கு உரிமை விட்டு கோலியோ அது மாதிரி. இதுல இன்னொரு சுவாரஸ்யம். இது எப்படின்னா பிரணவம் போலும் ஹிருதய கமலம் போலும் என்றுதான் வைக்கணும். அதாவது திருநெடுந்தாண்டத்துல திருமங்கி ஆழ்வார் ஒரு பெண்ணாக இருக்க. இந்த பெண்ணு அழைய மணவாள் வந்து மயக்கி அவளை வசீகாரம் பண்ணிட்டு திருப்பி ஸ்ரீரங்கத்துக்கு வரக்கூட்டான். அதுல இந்த பொண்ணு சாப்பிடல, தூக்கம் இல்லை, உடம்பு அழிச்சு போச்சு. என்னடி சமாச்சாரம், யாரே ஏதாவது பையனை பார்த்தேன், ஆமா ஒரு பையனை பார்த்தேன், அவன் என்னை ஏமாத்திட்டு போட்டான் அப்படின்னு. என்ன போச்சா ஊர் அட்ரஸாக கேட்டேனா, அதான் மறந்து போட, அதான் என்னை மயக்கி விட்டானவன், அவன் யாரு என்ன அட்ரஸ் கூட கேட்டு வாங்கிக்கல பட்டு போடார். போச்சா என்ன சொன்னார், எந்த ஊருன்னு கேட்டேன். அதுக்கு அவள் சொல்றார், சேலுகுளம் திருவரங்கம் நம்மூர் என்ன. போச்ச சேலுகுளம் திருவரங்கம் நம்மூர் என்ன அப்படின்னு சொன்னான். என்னுடைய ஊர் திருவரங்கம் சொன்னான். என் ஊர் திருவரங்கம் சொன்னாலா? அந்த அழையமா என்ன சொன்னார், மறுபடியும் இந்த வார்த்தையை சொல்லுனார், நம்மூர் திருவரங்கம் என்று போயினாரே. நம்மூர் தானே சொன்னார், என் ஊர்னு சொல்லியே. இல்லம்மா, என் ஊர்னு சொன்னா நம்மூர்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்ட. என் பெருமாள் சொன்னா உங்களுக்கு அது சம்பந்தம் இல்லை அர்த்தம். நம்ம பெருமாள்னா உங்களோட சேர்ந்து, உங்க பெருமாள்னா எனக்கு சம்பந்தம் இல்லை அர்த்தம் இல்லையா. உங்க பெருமாள் லட்சுமி நரசிம்மன் சொன்னா எனக்கு சம்பந்தம் இல்லை ஏற்படும், என்னுடைய பெருமாள் லட்சுமி நரசிம்மன் சொன்னா உங்களுக்கு சம்பந்தம் இல்லை ஏற்படும். நம்ம பெருமாள் சொன்னா அப்படி பைத்தியக்காரி உங்ககிட்ட எவ்வளவு ஆசையோடு போயிருக்கான், கட்டாயம் வந்து ஒரு ஆசை போக வேண்டிய நம்மூர் அரங்கம் தானே சொல்லிருக்கான். நம்மூர் அரங்கம் சொன்னா நீயும் போய் குடுத்தனம் பண்ற ஊருன்னு சொல்லுங்க. நம்ம 2 பேருக்கு பிரம்மச்சாரி அரிச்சிட்டு என் ஊர்னு சொல்லுவாங்க. அழைய மணவாளன் ஒன்னை பார்த்தா விட்டு உன்னை வசீகாரம் பண்ணாவிட்டு நம்மூர் எப்படி சொல்லிருக்கானோ அதுல நம்ம 2 பேருக்கும் சேர்ந்த ஊர். அதனால அது என் ஊர்னு சொல்லலாம், உன் ஊர்னு சொல்லலாம். உன் ஊர்னு சொன்னா உன் சொத்து நீ எடுத்துக்கோ. பிறந்தாத்து நிறைய செய்வனை பண்ணிருக்கா, நிறைய பணங்கள்லாம் கொடுத்துருக்கா, அதை பேங்க்ல போட்டுருந்தா வட்டி வருது, மாசம் 4000, அதுல இருந்து குடும்பம் நடத்துறான். 2 பேரும் கோபம் வந்துட்டாலும் சரி, உன் சொத்து எனக்கு வேண்டாம், ஒரு சாதம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஆத்துக்காரி போது. என்னது ஏது என்றெல்லாம் உங்களுக்கு தானே தேர்வு போறோம், இந்த மசப்பெல்லாம் வேண்டாம், கோபம் வந்துட்டா இல்லையா. அவ சொல்லுவா எல்லாம் உங்களுக்காக தான் கொடுத்து, நீங்க எடுத்து போங்களேன் அப்படின்னு கோபம் வந்தா. சமரசமா இருக்கும்போது நம்ம சொத்து தானே, நம்ம அப்பா கொடுத்தது தானே, எங்க அம்மா கொடுத்துதான், உங்க அம்மா கொடுத்து தானே, இப்படி வார்த்தை எல்லாம் வரும். சௌக்கியமா இருக்கு. அந்த மாதிரி நம்ம ஊர்னு சொன்னதுனால, அதே போல நம்ம ஊர்னு சொன்னா பரகால நாய்க்கு சம்பந்தம் உண்டு, பெருமாளுக்கு சம்பந்தம் உண்டு. அதுல நின் கோயில்னு சொன்னதுனால கிருஷ்ணனுக்கு சம்பந்தம் உண்டு, நந்தகோபன் கோயில் சொன்னதுனால நந்தகோ தவப்பனாருக்கு சம்பந்தம் உண்டு. அதனால பிரணவத்துல ஜீவனுக்கு சம்பந்தம் உண்டு, பரமாத்மாவுக்கு சம்பந்தம் உண்டு. அந்த மாதிரி இருக்கிறது. நின் கோயில் நின்னும் இங்கனே போந்தருளி எத்தனைக்கா கிடந்த நாள் கிடந்தாய்
எத்தனை நாள் கிடத்தி என்று எத்தனை நாள் படுத்துட்டு போய் எழுந்து உன் திருவடிகள் அசைய சேர்த்து எழுந்து வருவேன்னு கேட்கிறார். அந்த மாதிரியாக இங்கனே போந்தருளி தூங்குற போது காலும் நடையும் கண்டு கையெடுப்பார் மடல் எடுப்பார் அவள் இது அதில் ஒரு நடையை பார்த்து நாங்களாம் சந்தோஷப்படுவோம், நீங்கள் வாருங்கன்னு சொன்னார். அந்த மாதிரி போந்தருளி கஜசிம்ம கதி வீரம் சார்தூல விடவோ போகிற நடையை பார்த்து எல்லாரும் சொல்லுவாங்க, ஆயர்பாடி கவர்ந்துண்ணும் காரேறு வாரணம் பையன் என்று ஊர்வது போல் சிற்றாயர் சிங்கம் என்று அங்க ராமாவதாரத்தில் கஜம் சிம்மம் ரிஷபம் புலி சார்தூலம் 4 பிராணிகளுடைய ஆக சொன்னார். ஆயர்பாடி கவர்ந்துண்ணும் காரேறு காரேறு விஷமம், ஆயர்பாடி முழுக்க வசீகாரம் பண்ணி நடக்கணும் கண்ணன். வாரணம் பையன் என்று ஊர்வது போல் ஒரு யானை கூட்டி தவிழ்ந்து வரா போல கண்ணன் இருக்கு தவிழ்ந்து யானை கஜகதி சிற்றாயர் சிங்கம் எல்லாம் ஒரு நடையாடையில பார்க்கலாம். அப்படி எழுந்துவாரு சொன்னார். இங்கனே போந்தருளி எம்மை கடிதாக்கரும் கருதி அருளி ஆவா என்றிறங்கி நம்மை ஒரு கால் காட்டி நடந்தால் நாங்கள் உய்யோமா. நான் தரையை போட்டுன்னு வரேன், சபா மட்டும் நீங்க போங்க, நான் தரையை போட்டுன்னு உள்ள வரேன், என் நடையடை யாரும் பார்க்க கூடாது. நாங்க அந்த நடையடையை சேவிக்கிட்டா தான் இருக்கோம். இங்கே திருமங்கியாழ்வார் திருவந்தலூருக்கு போனார். அர்ச்சாரூபியான பெருமாள் இருந்தால் கால் நாடியை எடுத்து கதவு போட்டார். சாயங்காலம் 5 மணி ஆகுனார். அது வரைக்கும் பெருமாளை சேவிக்காமல் இருக்க முடியல. ரொம்ப அழகா இருக்கிறார். நல்லார் எறியீர் தீயார் எறிவீர் ஈதே அறியர் இன்னும் அடியார் யாவோடும் ஒக்க அடியேனி ஒக்க எண்ணி இருந்தது. எல்லாரையும் போல என்ன நினைச்சுட்டேன்னு கேட்கல, மற்ற ஆழ்வாளுக்கு சமமா என்ன நினைச்சுட்டேன்னு வருத்தப்படுறார் திருமங்கியாள். மற்ற ஆழ்வாள்லாம் எப்படிப்பட்டன அது ரொம்ப அழகாக வைக்க முடியாது. மலையாளர்கள் போல் சோறு கண்ட இடத்துல 2 நாளைக்கு சேர்த்தாப்புல சாப்பிட்டுருவாங்க. கிடைக்காத போது 2 நாள் பட்டினி கிடப்பேன். நான் அப்பப்பொழுது உண்டு பசியா இருக்கும். அப்பப்போ ஏதாவது கையில் ஹார்லிக்ஸ் வச்சுன்னு லிக்விடா கரைச்சி சாப்பிட்டுருவோம். அதாவது பெருமாள் சேவை கிடைச்சா கிடைக்கிற போது 4-5 நாளைக்கு சாதம் கிடைச்சதுன்னா 2-3 நாளைக்கு பசி எடுக்காதபடி சேர்த்து சாப்பிட்டுருவா. சில பேர் கிடைக்கலன்னா 2 நாள் பட்டினி இருப்பார். இந்த அப்பப்போ கரைச்சி சாப்பிட்ற பாருங்க, இந்த காஃபி இவெல்லாம் 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கொடுத்துட்டே இருக்கும். இவாக பட்டினி இருக்கும். அந்த மாதிரி அர்ச்சாவதாரத்தில் எம்பெருமான் அப்பப்போ சேவிக்கணும். எனக்கு அப்பப்போ சேவை கிடைக்கலாம், சேர்த்து என்னால் பட்டினி இருக்க முடியாது, சேர்த்து சாப்பிட முடியாது. இப்படி தெரியாமல் இருக்கேனே, நம்மை ஒரு கால் காட்டி நடந்தால் நாங்கள் உய்யோவ எங்கள் முன்னாடி 2 அடி நடத்து காட்டும். அந்த மாதிரி நாங்கள் சேவிப்போம் அப்படின்னு சொன்னால் அதான் இங்கே போந்தொழி கோப்புடி சீரி சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் அருந்து. நீயோ யசோத இளம் சிங்கம், உனக்கு உள்ள ஆசனமும் சீரி சிங்காசனம், கோப்புடி சீர சிங்காசனம், சர்வலட்சண சம்பன்னமான பெருமாளுக்குன்னு ஏற்பட்டதான சிம்மாசனம். அந்த சிம்மாசனத்தில் எழுந்திருந்து எம்முடைய யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருள் என்றுதான் பிரார்த்திக்கிறார். இந்த பாசுரத்தினால இதோட இன்னைக்கு ஆயிட்டோம். நாளை தினம் இதோட சுவாபதேசத்தை சொல்லி இதை முடிச்சு வரேன். மாறி மலைமுழஞ்சில் மன்னி கடந்துறங்கும் ஸ்ரீரி சிங்கம் சுவாமி பாஷ்யக்காரர் தான். அந்த பாஷ்யக்காரே ஒரு பெரிய சிம்மம். அந்த சிம்மத்தை போல நீ நடந்து வரணும். அந்த சிம்மம் என்ன பண்ணித்தருவாங்க, அது ஒரு குகையிலே மன்னி கடந்து உறங்கி ஸ்ரீரி சிங்கம் அறிவுற்று தீவிடித்து வேர்மையில் பொங்கன்னு ரொம்ப அற்புதமாக இருக்கு. வேதோத்தம்ச அந்த பாஷ்யக்கார் என்றுதான் ஒரு சிம்மம். பாஷ்யக்காரர் திரும்ப எதிராஜர் அவர் ஒரு சிம்மம். அவர் மலையில ஒரு பெண் சிம்மத்தோட ஆனந்தானுபவம் பண்ணிட்டு இருந்தார். பெண் சிம்மம் போல எந்த மலையினார், அஸ்திகிரி குஹா, காஞ்சிபுரத்தில் தேவாதிராஜன் எழுத அஸ்திகிரி இருக்கோ அந்த தேவப்பெருமாளுடைய மலை. அந்த மலையில தேவப்பெருமாளாகிற பெண் மாதா பிதா யுவத்தியான்னு எல்லாமே பெருமாள் தானே இருக்கு. அந்த மாதிரி சேலையை கண்ணீரும் நன் மக்களும் மேலாய் தந்தது எல்லாம் 10 ஸ்தானத்தோட பரமாத்மா தான். அந்த பாஷ்யக்காரன் அந்த எம்பெருமான் அதாவது தேவாதிராஜன் என்ற ஒரு பெண்ணோட கூட ஆனந்தானுபவம் பண்ணிட்டு இருந்தார். அதான் என்ன சொன்ன பரவ போக்கியமா இருக்கிற தேவப்பெருமாளுக்கு கைங்கரி பண்ணி கொண்டு அங்க ரொம்ப ஆனந்தத்தோடு இருந்தார். வேதோத்தம்ச விஹார பட்டுனா வேதோத்தம்ச குஹா விஹார பட்டுனா வேதாந்தமாகிற குகையில வேதாந்தங்கள ரொம்ப பரிச்சயம் உண்டு. பாஷ்யக்கார் வேதாந்தங்களை விளையாடிட்டு இருக்கார். அப்படிப்பட்ட பட்டுனா ஸ்ரீசீல சிங்கோல்ல சன்மாயா கேசரி மானித்தேன ககன வியாசாட்டு வீச்சாரினா பகவானுடைய கட்டாட்சம் உண்டு அந்த சிம்மத்துக்கு. வேதாந்த வியாச சூத்திரங்களாக காட்டில் திரிகிறவர். அப்படிப்பட்ட சிம்மமானது என்ன பண்றது, அந்த ஜெயினன் பௌத்தன் இவாள் காலங்கள் ரொம்ப தலை அதிகமாக அந்த காலத்தை அவள் தலை தூக்கி வேதாந்த சாஸ்திரங்களை அழிக்கிற போது அறிவுற்று தீவிழித்து உடைய ஜெயினர்கள் பௌத்தர்கள் எல்லாத்தையும் அழிக்கணும் பாஷிகார் தீர்மானம் பண்ணிட்டு அங்கேருந்து வந்தார். கம்பீரேன பராத்ம பேதன மகாநாதேன நாசேனமே. அப்புறம் இந்த ஜீவனுக்கும் பிரம்மத்துக்கும் ஐக்கியம் சொல்றாருக்கா பாருங்க, அவளுடைய உபத்திரம் அதிகமாக போச்சு. ஜீவனுக்கும் பிரம்மத்துக்கு ஐக்கியம் கிடையாது. இந்த பாஷ்யக்கார கோஷம் போட்டாலே ஜீவன் வேறே பிரம்ம வேற ரெண்டா பிளந்து போடும். கம்பீரேன
பராத்ம பேத நமஹா கம்பீர. பரமாத்மா ஜீவாத்மா ரெண்டு பேருக்கும் பேதம் உண்டு காட்டுறது சுவாமி பாஷ்யக்காரோட குரல். அந்த சப்தம் போட்டாலே ஒன்று ரெண்டா போடும். ஒன்றுன்னு சொல்றா பாருங்க, ஜீவன் பிரம்மம் ஒன்று. அது ஒரு பாஷ்யக்காரோட குரல் கேட்டால் அந்த ஒன்றுன்னு சொல்ற வஸ்து ரெண்டா போயிடும். அப்படி பராத்ம பேதன மகாநாதேன நாசேனமே குப்தோகம் இதிசாருபோம ஹரிணா பத்தே நிர்பயா. அப்படிப்பட்ட பாஷ்யக்கார சிம்மம் நம்ம காப்பாற்றுறதுக்கு அந்த சம்பிரதாயத்திற்கு நமக்கு எந்த குறைச்சலும் கிடையாதுன்னு தான் சொல்ல. அப்படி பாஷ்யக்கார அந்த பரமத்தங்களால் ஏற்பட்ட உபதிரவங்களாம் போக்குறதுக்காக அவர் எழுந்து வந்தா போல நீர் எழுந்து வந்து அனுகிரகம் பண்ணணும் தான் அந்த பாஷ்யக்காரியை இங்கே பிரார்த்திக்கிறோம். இப்படி ஆச்சாரிய கட்டாட்சம் வந்து கோப்புடைய சீரி சிங்காசனத்திலிருந்து ஆச்சாரியாலாம் ஒரு பெரிய சிம்மாசனத்தில் உட்காந்துருக்கா. அது சுவாமி சாகிச்ச காசா தாசாகத்தானாம் கலசி கமனிகா காபிலி குவாபிலீனா க்ஷீணா காணாதவாணி துரிட ஹரகிர சௌரபம் ஆரம்பந்தே க்ஷாமா கௌமார்லோக்திர் ஜெகதி குருமுத்தும் கௌரவா தூரவாந்தம் காசங்கா சங்கராதேர் பஜதி யதிபது பத்ரவேதியும் திரிவேதியும். அந்த 3 வேதங்களாக ஒரு சிம்மாசன பாஷையார் உட்காண்டாச்சுன்னா எல்லா மதக்காரனும் இருக்கணும் தெரியாது போயிடுறார். காசா தாசாகத்தானா கலத்தி கமனிகா பௌத்தர்கள் காட்டுற வழியெல்லாம் மொத்தம் துந்து போச்சு. தாதா தாதாகத்தான கலத்தி கமனிகா காபிலி குவாபிலினா கபில சித்தாந்தம் சாங்கிய சித்தாந்தம் அது எங்க மறைஞ்சு போச்சு. அந்தந்த மதத்துக்கு பேர் தந்தாப்புல ஒரு கிரியாபதம் காபிலி குவாபிலீனா கபில சித்தாந்தம் குவாபிலீனா எங்கேயோ மறைஞ்சு போச்சு. க்ஷாமா கௌமார் லோக்து மீமாம்சங்களை கௌமாரின்னு ஒருத்தன் அவருடைய வார்த்தை க்ஷாமமா போச்சு, அது அழகழிஞ்சு போச்சு. ஜெகதி குருமதம் பிராபாகர குருக்கள்னு ஒருத்தர், அந்த குருமதம் என்ன தூக்கி எறியப்பட்டது. ரொம்ப அழகான பதம். குருமதம் கௌரவா தூரவாந்தம். இந்த பஞ்சு இருக்க, இந்த பஞ்சை தூக்கி போடுவானா எங்க விடும்? போட்ட இடத்துல விழுந்துடும் இல்லையா? ஒரு சின்ன கல் எடுத்து வீசுங்க, அதே விழுந்துருமோ? ஏன் கல் ரொம்ப தூரம் போய் விடும், பஞ்சு விழுது. காரணம் என்ன? கல்லுக்கு வெயிட் இருக்கு. வெயிட் இருக்க வஸ்து தூக்கி போட்டோம் ரொம்ப தூரம். வெயிட் இல்லாத வஸ்து வந்தா அந்த குரு மத்தமும் இல்லையா? குருன்னா வெயிட்டின்னு இருக்கும். அது குரு மத்தமா இருக்கிறதுனால தூக்கி எரிஞ்சா இருக்கிறது தெரியாது கொடுத்தது. குரு மதம் இதெல்லாம் இந்த சம்ஸ்கிருத லாங்குவேஜ் கூட ரசிக்கணும், என்னுடைய விவரணத்தை ரசிக்கூடாது. குரு மதம் கௌரவாத், குரு மதம் கௌரவாத் தூரவாந்தம் ரொம்ப வெயிட்டா இருக்கிறதுனால தூக்கி எறியப்பட்டிருக்கு. அதில் பாஷையை அவதரிச்சாட்டு இந்த மதங்கள்லாம் எடுபடவே இல்லை. காசங்கா சங்கராதி இன்னும் அல்பமான சில மதங்கள்லாம் இருக்கும் இல்லையா, மாயாவாத மதங்கள்லாம், அதெல்லாம் பற்றி சொல்லவே வேண்டாம். அந்த ஆடி மாதத்து காத்துல அம்மியும் கோழையும் காத்துல பறக்கிற போது பஞ்சுண்டி கத்தி என்ன அந்த மாதிரி. அப்படி பஜதி எதிபதோ பத்ரவேதியின் திருவேதி. அது கோப்புடி சீதை சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் பாஷ்யக்கார்ட்ட போய் எங்களுடைய காரியம் என்ன, பெருமாட்டை சரணாதி பண்ணி அவரை போய் நாங்கள் சேரணும் அப்படிதான் பிரார்த்திக்கிறார். அப்படி சுவாமி ஆச்சாரியால் கிட்ட நம்முடைய விண்ணப்பங்களாக பண்ணுவானா, அவள் பெருமாள் கிட்ட நம்முடைய விஷயங்களாம் எடுத்து சொல்லி நம்ம காப்பாற்றும் உஜ்ஜீனம் பண்ணுவார் அப்படின்னு தான் அந்த பாஷ்யக்காரரை பிரார்த்திக்கிறோம். நீ அந்த மாதிரி வந்து கோப்புடி சீதை சிங்காசனத்துக்கு அவளுடைய நாக்கில் ஹைகிரீவன் சிம்மாசனமாக வீட்டிருக்கான். அத்தியாசின்னு அந்த ஆச்சாரம் எப்படிப்பட்டவர்கிட்ட இவாளுக்கு 3 வேதங்களும் ஒரு ஆசனம், இவாளுடைய நாக்கு ஒருத்தருக்கு ஆசனம். யாருக்கு ஆசனம்? நம்முடைய நாக்கெல்லாம் எத்தனையோ இட்லி கொழக்கட்டை இதுக்கெல்லாம் ஆசனம் நம்ம நாக்கு. எப்போ பார்த்தா ஏதாவது சாப்பிட்டுட்டே இருப்பா பாருங்க. அந்த நாக்கில் வித்தைகள் வியன் கலைகள் மொய்த்துருந்தாவன்னு வித்தைகள் தாண்டவம் ஆட வேண்டிய நாக்கில் ஏதாவது தாண்டவம் ஆடிட்டே இருக்கும் இல்லையா? கடை கடத்தும் கெடுக்கும். இந்த மிஷின் இருக்கும் இல்லையோ, இந்த அரைக்கிற மிஷின், அதுவாவது அந்த ஓனருக்கு கொஞ்சம் ஏதாவது பணம் வாங்கி கொடுக்கும். இது செலவு தான், ஏதாவது போட்டு அரைச்சதே இருக்கும். அந்த மாதிரி ஆச்சாரியர் நாக்கில் எதிராக இருப்பாருன்னா அத்தியாசீன துரங்க பக்திர விலச ஜிஹ்வாக்ர சிம்மாசனாது. அந்த நாக்கில் ஹைகிரீவன் வந்து எழுதுறான். அந்த ஹைகிரீவனுக்கு சிம்மாசனமா இருக்கக்கூடிய அவள் நாக்குன்னா அப்படிப்பட்ட ஆச்சாரியாள்கிட்ட நான் விண்ணப்பம் பண்ணுவேன். அவள் பெருமாள்கிட்ட நம்முடைய விண்ணப்பத்தெல்லாம் எடுத்து சொல்லுவார். அப்படி ஆச்சாரிய கட்டாட்சம்னு அந்த பாஷைகளோட கட்டாட்சம்னு பிரார்த்திக்கிறேன். இன்னைக்கு இந்த பாசனம் விட்டோம். நாளைக்கு தானே ஞாயிற்றுக்கிழமை அன்றி உலகம் மங்களாசாசன பாசனம் நாளைக்கு 8 மணிக்கே ஆரம்பிச்சோன்னு நினச்சிட்டுருக்கேன். இது நாளைக்கு ஒன்றும் உற்சவங்கள் எங்கேயும் இல்லை, எனக்கும் ரொம்ப அபிகாத்தம் இல்லைன்னு நினைக்கிறேன். அதில் நாளைக்கு 8 மணி ஆரம்பித்தா 2-3 பாசத்தை முடிச்சிருந்தாங்க. அப்புறம் 21ஆம் தேதி சாயங்காலம் வெள்ளிக்கிழமைக்கு இங்கேருந்து பெருமாள் டோம்பு விளையாடுறார். அங்கே ஒரு வாரம் பெருமாள் எழுதிருப்பார். அப்புறம் 27ஆம் தேதி சாயங்காலமும் இன்னும் இங்கே பெருமாள் எழுதுறார். அதுக்கப்புறம் பிப்ரவரி 4ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரைக்கும் இங்கே இஞ்சிமோட்டேஷனுடைய திருநக்ஷத்திரம் நடக்குது. அதில் மாணவர் வித்யுத் சபையும் நடக்குது. பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதியில் எனக்கும் தமிழ் தேதி மறந்தே போச்சு உங்களோட படி அந்த அது என்ன பிப்ரவரி தை மாதம் இன்னும் தேதி 22ஆம் தேதி 23 தை மாதம் 28ஆம் தேதியும் முடியலாப்பட்டது. 22 ஆரம்பம்
22 தை மாதம் 22ஆம் தேதி ஆரம்பம். 22, 23, 24, 25, 5 நாள் தான் வித்வான்கள்லாம் வருவாள். அதில் காரியக்கிரமம் பேச சொல்கிறோம். ஆனாலும் இதில் மாறுதல் இராது. அதில் 21ஆம் தேதி டொம்பில் ஏழ்றார் பெருமாள். 20ஆம் தேதி அன்றைக்கி வியாழக்கிழமையாக இருக்குன்னு நினைக்கிறேன். 20ஆம் தேதிக்கு இந்த பிரவச்சனத்தில் ஆண்டாள் திருக்கல்யாணம் அது பூர்த்தி பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஆண்டாள் கல்யாணத்தை மட்டும் டோம்பேலி போகிறோம். அப்புறம் மறுபடியும் வந்து இங்கே சதசெல்லாம் இருக்குது. பெருமாள் இன்னும் நாங்கள் இந்த ஊரை விட்டு பெருமாள் ஆடுறதுக்கு இன்னும் சொல்ப நாட்கள் தான் இருக்குது. சதமக மணிநீலாச்சாரு கல்லாரஸ்த தனபர நமிதாங்கி சாந்திர வாத்சல்ய சிந்து அழக வினிஹிதாபிஸ்பிராகிருஷ்ணநாத விலசுது ஹிருதிகோதா விஷ்ணு சித்தாத்மஜானா ஸ்ரீமர்த்தி விஷ்ணு சித்தாரிய மனோநந்தனேது நந்தநந்தன சுந்தரி கோதாயை நித்தியமங்கலம் சர்வதந்திர சுதந்திராய சம்மாய கவிவாதினாம் வேதாந்தாச்சாரியாய வெங்கடேஷாய மங்கலம். ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள மங்களஹார்த்தி தீர்த்தம் பிரசாதங்கள்லாம் ஆகிடும். எல்லாரும் இருந்து வாங்கிடுவோம்.